சொல்லுங்க. நேத்து நல்ல தூக்கம் வர வச்சாரு பிரசாந்த் சார். ஒரு 10 நிமிஷம் கேட்டேன், நல்ல தூக்கம். நானுமே தூங்கிட்டேன். சார்ஜ் தான் அண்ணனை போச்சு கூப்பிடுங்க. மொபைல்ல. நீங்க தூங்குவோம். காத்துல ஏறி போனா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. அண்ணனை கூப்பிடுங்க. ஆனா நீங்க எல்லாம் தூங்கிடுங்க, என்ன மாட்டி விட்டு எல்லாரும். ஆக்சுவலா கார்த்திக் சார் எனக்காக நீ வந்து முடிச்சிருக்க மாட்டீங்க. கார்த்திக் சார் நடுவுல கேட்க வந்தேன். நான் நீங்க அண்ணாத்துக்கு ரிவ்யூ இது ட்ரெய்லருக்கு ரிவ்யூ போட்டு இது பண்ணீங்க, திரியும் இது ரிவ்யூ வேற போட்டிருக்கீங்களேன்ட்டு கலாய்க்கலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஒரு உள்ள பேசுறதுக்கு அவர் கூப்பிடுங்க, போன் பண்ணுங்க, வர சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ, என்ன வாசு சிங்கமாஸ் சொல்லுங்க ப்ரோ. இந்த விடாமுயற்சி குட் பை டாக்லி ரிலீஸ் டேட் பத்தி தெரியுமா? விடாமுயற்சி பொங்கல் தான், அதுக்கப்புறம் தான் குட் பை டாக்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ குட் பை டாக்லி வந்து தலை அவர் பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்களே, அது இல்லை, விடாமுயற்சி பொங்கல் அப்படின்னா அதுக்கப்புறம் லீவ் டேட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே தான். ஸோ அதையுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் அவங்க. அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒரே கேள்வி போல இருக்க. கார்த்திக் சார், இங்க 4 o'clock ஷோ வருமா கர்நாடகால? கண்டிப்பா இருக்கும். கேரளால 7 மணி ஷோ தான். கேரளால 7 மணி ஷோ. கர்நாடகா தெரியல. கர்நாடகா 4 மணி ஷோ போட்டுருவாங்க. கர்நாடகா ஆந்திராலும். ஓகே, கர்நாடகா 4 மணின்னா அங்க கேரளாலயும் 4 மணி போடுவாங்க. கேரளா வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வேணான்ட்டாங்களாம். ஒரு அட்லீஸ்ட் 6 o'clock நான் போட்டிருக்கால. ஸ்பீக்கர்ல இது நடி பக்கிற எப்படி நல்லா இருக்கு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குங்களாமே இப்படி குறைஞ்சி பார்த்துங்க. படம்லாம் அது பார்க்கல ப்ரோ. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. நான் கவினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக ஸ்டார் ரிலீஸாக பார்த்தேன் சத்யம் தேட்டரில். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னார். அப்போ பயங்கர கான்ஃபிடண்ட்டாக சொன்னார் இந்த படத்தை பற்றி. பேட்டிகள் கூட சொல்லியிருக்காருல்ல. ஒரு இடத்த சொல்லியிருக்காரு, வந்து ஸ்டார் வந்து 100 வாழை அப்படின்னா பிளட்டி பிகர் வந்து 1000 வாழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்காரு. நெல்சனும் அப்படிதான் இருக்காரு. நெல்சனுமே பயங்கர கான்ஃபிடண்டா இருக்காரு. ஆனா தீபாவளிக்கு பார்க்கல இது வரைக்கும். சொல்றீங்களா? போட்டி இருக்கும் கண்டிப்பா. தியேட்டர் பிடிக்கிறதுல நிறைய போட்டிகள் இருக்கும். அது ஓகே. அது கூட வரது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். இப்போ நீங்க எல்லாருமே படமா இந்த படம் நல்லா இருக்கோ அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ரப்பர் வந்து பாக்குறீங்க, டிமாண்டி காலனி பாக்குறீங்க, எல்லாத்தையுமே வந்து எந்த படம் பெரிய படம் கூட இருந்தாலுமே அதை பத்தி நீங்க கேர் பண்றதுல இந்த படம் நல்லா இருக்கும் அதை பாக்குறீங்க. ஷோ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அதனால அது பிரச்சனையா இருக்காது. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, 2 கேள்வி, கோச்சிக்காதீங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல லைக் அடுத்த ஹீரோ பத்தி தெரியாது, தலை பத்தி யாராவது ஒரு அப்டேட் கேட்டா ஸ்ட்ரெயிட்டாவே தெரியாதுன்னு சொல்லிடுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்றது இல்ல. அதே அடுத்த ஹீரோ ஏதாவது ஒரு ட்ரை பண்றீங்க அப்டேட் கொடுக்கறதுக்கு.
தல படம்னு தான் ஸ்ட்ரெயிட்டா நேத்து தெரியாது. நேத்து ஒருத்தர் கேட்டாரு நேத்து ஒருத்தர் கேட்டாரு, நான் என்ன சொன்னேன், பூஜை அப்படின்னு கேட்டாரு. சொன்னேன் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க சொல்றேன். அவரை பத்தி என்ன அப்டேட் இல்ல bro. படத்தை பத்தி. அதான் மமிதா correct பஜ்ஜு ஆ. வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம தான் சொன்னோம் அவர் first. அவர் தலை சொல்றாருண்ணா, தளபதி இல்ல தலை. தலையா தல இல்ல bro. இப்ப யாராவது வந்து அஜித் சார் பத்தி கேட்டாங்கன்னா அப்டேட் ஸ்ட்ரெயிட்டாவே தெரியாதுன்னு சொல்லிடுறீங்க ப்ரோ. அதே அடுத்த ஹீரோன்னு தெரியாதெல்லாம் சொல்ல ப்ரோ. இந்த படம் வந்து உங்களுக்கு தான் ரிலீஸ் விடாமுயற்சி அது போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த படம் நம்பால் படம், ஆதி படம். அது இது பொங்கல் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப் பண்ணும்ல, ஏப்ரல் அந்த மாதிரி வரும். ப்ரோ லைக் உங்க எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ ஜிபியும் எந்த மாதிரி மீட்டர்ல இருக்கும் ப்ரோ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸா பார்த்தா? விடமுடிச்சு விட்டுடுங்க ப்ரோ. அது வேர்ட் ஆஃப் மவுத் மேல தான் போவோம். ஆனா ஜிபியோ ஓப்பனிங் டே இந்த அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன் மேம். ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குமா ப்ரோ? என்கிட்ட கேட்டீங்கன்னா பயாஸ்டாக தான் என்னோட கருத்து இருக்குன்னு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆதிக்க தெரியும், பழகிருக்கோம் அப்படின்றதுனால. மேலே அவருடைய எய்மே அதுதான். அவர் என்னன்னா வெறியன், அஜித் வெறியன், ஏகே வெறியன். மாசா பயங்கர மாசா பண்ணியிருப்பாரு. எப்படி நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த விமர்சனம் நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜித் ஃபேனும் கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். டீசரோ ட்ரெய்லரோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ப்ரோ ஆனா லைக் ப்ரோ லைக் ஆனா அஜித் ஆனா டேயட் ஃபேன் நானு. ஒரு எங்கேயோ ப்ரோ அஜித் சார் வந்து இன்னும் அந்த பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா, அது இன்னும் டேப் பண்ணலான்னுட்டு அவங்க ஃபுல் பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியலை இன்னும் ஓப்பன் ஆகல ப்ரோ. அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி டைரக்டர் கட்சின்னு இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கட்சின்னு இல்லை, அந்த மாதிரி அமீர்ல ப்ரோ. ஒரு டயர் 1 டைரக்டர், டயர் 1 மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன்லாம் இது வரைக்கும். ஆனா அடுத்த தெரிஞ்ச மாதிரி பிரசாந்த் நீல் கட்சா அது பூம் ஆயிடும் ப்ரோ. அது வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமா எப்படி ப்ரோ? ப்ரோ ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாம எதுவுமே வராம டேரக்டர்ஸ் எப்படி ப்ரோ பெரிய டேரக்டர்ஸ்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணணும். ஆனா இவர் எதுக்குமே வர மாட்டேன், நான் ஏன் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு எப்படி பெரிய டேரக்டர்ஸ் ஓகே பண்ணுவாங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, அஜித் சாருக்கு வெப்பனு ப்ரொமோஷன் பண்ணாம இருக்கிறது தான் ஒரு வெப்பனே ப்ரோ. ப்ரோ ப்ரமோஷன் பண்ணாத இருக்கிற வெப்பன் கிடையாது. ஒரு இதை புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனாருன்னா அஜித்னு ஒரு ஆக்டர் இருக்காருன்னு தெரியும். அவர் எவ்வளவு மாசு, அவருக்குன்னு இவ்வளவு ரேங்கேஜ் தமிழ்நாட்டுல இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. ஒரு செகண்ட் ப்ரோ, வாரிசு இல்ல ப்ரோ, ஒரே செகண்ட். வாரிசு துணி ரிலீஸ் ஆச்சு பெங்களூர்ல. 1 AM ஷோ ஓப்பன் ஆயிருந்த துணிவு ப்ரோ. வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அருணா தியேட்டர்ல ஃபுல் க்ரௌடு ப்ரோ. போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏ இந்த பி சென்டர் வரைக்கும் ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ. அதே மாதிரி விஸ்வாசமும் பேட்டா. விஸ்வாசம் தான் 4 AM ஷோ ஓப்பன் ஆயிருந்த பெங்களூர்ல. பேட்டா வந்து 10 AM ஷோ தான் ரெகுலர் ஷோ ஓப்பன் ஆயிருந்த. இது யார் ஹலோ பாஸ், நான் 4 AM பா. யாருப்பா நீ? பேட்டை 4 AM துணி ஓகே. துணி நீ துள்ள பேசுனா அது பேசு. பேட்டை வந்துட்டு 10 AM ஷோவா? எப்ப தலைவர் படம் தான் தமிழ் படம் இல்ல, இந்தியாலயே எல்லா லாங்குவேஜ் படமே ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் ஆயிருந்து. எல்லா லாங்குவேஜ் படத்துல ரஜினி படம் தான் ஃபர்ஸ்ட் ஜாஸ்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகணும்னா ரஜினி மட்டும் தான். நீ பேட்டை வந்து 10 AM சொல்ற. ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் ஆயிருந்து ஸ்வாகட் தியேட்டர்ல. நட்ராஜ எந்த ஸ்வாகட்? சம்பிகை தியேட்டர். சம்பிகை தியேட்டர்ல அவ்வளவுதான். ஃபேன் ஷோ ஓப்பன் ஆயிருந்து விஸ்வாசம் தான். பேட்டா தான் செகண்ட் ஷோ. அப்பா சம்பிகை எல்லாம் தியேட்டர் இல்லப்பா, அது நார்மல் தியேட்டர். நீ வேற அருணா ஊர்வசியில 4 AM ஸ்டார்ட் ஆச்சு பேட்டை. ப்ரோ நான் தலைவர் அகேன்ஸ்ட் எல்லாம் இல்ல, தலைவரும் பிடிக்கும். ஆனா நான் சொன்னது ப்ரோ ரியாலிட்டி நான் சொல்லிருக்கேன் அவ்வளவுதான். 10 AM நீ சொல்ற. விஸ்வாசமே 7 AM ஓபன் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, 4 AM வந்துட்டு பேட்டை ஓபன் ஆச்சு. மோஸ்ட் ப்ராபபிலி 7 AM ஓபன் ஆயிருக்கலாம் பேட்டா. ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏ சென்டர் நட்ராஜா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் டெமாலிஷ் ஆயிடுச்சு. அது பிறகு சம்பிங் ஊர்வசி ஐ வாட்ச்ட் பேட்டா at 4 AM. இல்ல ப்ரோ, விஸ்வாசம் தான் 4 AM ஓபன் ஆயிடுச்சு பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் ஷோ. யோ என்னப்ப
ப்ரோ இல்ல ப்ரோ, அவங்க சொன்னாங்க இல்லையா தமிழ்நாடு விட்டு வெளியே இல்லன்னுட்டு, அதுக்கு நான் சொன்னேன் ப்ரோ. ப்ரோ துணிவு வாரிசே எடுத்துக்கோங்க ப்ரோ, நெக் டு நெக் அது 13 crore கிராஸ், இது 12.5 crore கிராஸ். வாரிசு எவ்வளவு ப்ரோ? அப்ராக்சிமேட்லி 6 to 7 crores வாங்கினாங்க. துணிவு எவ்வளவு வாங்கினாங்க ப்ரோ? 3 to 4 crores வாங்கினாங்க. யாரு ப்ரோ இங்கே நெக் டு நெக் எடுத்துக்கோங்க. சரி, அவங்க அப்ப வந்து லியோவோட கர்நாடகா கிராஸ் எவ்வளவு, துணியோட கர்நாடகா கிராஸ் எவ்வளவு நீங்க சொல்லுங்க. அதே பிரசாந்த் நீங்க அசால்ட்டா ஏன்னா தூக்கம். பிரசாந்த் நீலோட நடிக்கணும். ஃபர்ஸ்ட் நடிக்கணும், பாடம் ஃபர்ஸ்ட் ஓகே ஆகணும், நடிக்கணும், நடிகர் வாங்கணும். ஃபர்ஸ்ட் என்டிஆர் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வெளியாகவே 2-3 வருஷம் ஆகும். ஒரு செகண்ட் ப்ரோ, லோகேஷ் ப்ரோ அதே கார்த்தி எடுத்து வச்சாலும் லியோ கலெக்ஷன் வரும் ப்ரோ. ப்ரோ சொல்றது புரியுதா ப்ரோ? அவர் என்டிஆர் படத்தை முடிச்சுட்டு இப்ப வெளியாகிறதுக்கே பிரசாந்த் நீலுக்கு 3 to 5 years ஆயிடும் ப்ரோ. ஆமா, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா ப்ரோ அது ஓப்பனிங் டே நைட் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல, அசால்ட்டா ஜிபிஏ தூக்கம் ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன், எது இருக்கோ அது ப்ரோ. இது கோட் இருக்கோ வலிமை இருக்கோ எது இருக்கோ ஓப்பனிங் டே கலெக்ஷன் எனக்கு தெரியாது, ஆனா அசால்ட்டா ஜிபிஏ தூக்கம் ப்ரோ. தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், வேர்ல்டு வைட்ல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல தூக்கம் ப்ரோ. அது அந்த பொட்டன்ஷியல் ஏகேக்கு இருக்கு ப்ரோ. ப்ரோ டைம் இப்போ இல்ல ப்ரோ, 10 வருஷமா ஓப்பனிங் அண்ணால ஏகே தான் ப்ரோ. அது தமிழ்நாட்டுல ஒத்துக்காங்க, அது புரியுது. வேர்ல்டு வைடு கிராஸ் ஆகும்போது அவங்களால 80 கூட கிராஸ் பண்ண முடியாம இருக்காங்க. தளபதி டாப் பண்ணி ப்ரோ. நான் இப்போ இருக்க பொட்டன்ஷியல் மார்க்கெட் மார்க்கெட்டை பத்தி நான் சொல்றேன். நான் கேட்கறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஓப்பனிங் டாப் பண்ணாலும் சரி, எதுவுமே ப்ரொமோஷன் வேணாம் ப்ரோ. டயர் 1 மியூசிக் டைரக்டர், டயர் 1 டைரக்டர் போதும் ப்ரோ, அசால்ட்டா தூக்குவாங்க ப்ரோ. அதான் மெயின் இருக்கிறது ப்ரோ. டயர் 1 இருக்குமா? டயர் 1 டேரக்டர்ஸ் எப்படி போவாங்க நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அவங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். கண்ட வேலைக்கு நான் வெளியூர் போய் செட்டில் ஆகி கொண்டுருந்தேன். அங்க போய் 6 மாசம் இருப்பேன், இங்க 6 மாசம் இருப்பேன். ஷூட்டிங் எப்ப வருவாருன்னு சொல்ல முடியாது. இப்படியே இருந்தா எவன் டயர் 1 டேரக்டர்ஸ் எப்படி இது பண்ணுவான்? அங்க என்ன இருக்கு ரியாலிட்டி தெரியாது. அது ஆக்டர் சைடு தப்பு, ப்ரொடக்ஷன் சைடே டிலே பண்ணிட்டு ஒரு படம் 2 படம் டிலேனா பிரச்சனை இல்லை. வேற படம் முன்னா டிலேன்னு வந்தா யாருமே தப்பு, நீங்களே சொல்லுங்க. போகுது இல்லையா, அதுக்கு என்ன சொல்றீங்க? எது எனக்கு புரியல, கேட்கல. அவங்க சொன்னா கட் ஆயிடுச்சு. நீ சொன்னீங்க இப்ப ஜிபி போகுது இல்லையா, குட் பை இல்லையா? கரெக்ட். ஏங்க அது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆதிக்க ரவிச்சந்திரன் படம் அந்த ஒரு படம் லாஸ்டா வந்த படம் ஓடி இருக்கு. அதுவும் ஹீரோனால ஓடல, எஸ்டிஆர் சூர்யானால ஓடி இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 hour டே மாதிரி தான் படமே. இவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டாதான் கொஞ்சமா தப்பிய வாய்ப்பு இருக்குது. ப்ரோ உங்களுக்கு வேணா டெப்த் முக்கியமா இருக்கலாம், எங்களுக்கு எதுவுமே வேணாம் ப்ரோ. தல அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு தானே கேஸ்டிங் ஒரு 10 பேர் லிஸ்ட் வரும், எங்களுக்கு ஒரே பேர் தான் ப்ரோ, தல அவ்வளவுதான். மியூசிக் டைரக்டர் யாரோ சி கிரேடோ டி கிரேட் இருப்பாங்களோ, பாட்டு ஹிட் ஆகாது, எதுவுமே ஹிட் ஆகாது. ஆனா ஓப்பனிங் ஆனா தலை வந்து கூட்டமே இருக்கும் ப்ரோ. அதுதான் மெயின் ப்ரோ. அது இல்ல தம்பி, அந்த படம்லாம் அடுத்த வருஷம் வரப்போகுது. ஏன் உனக்கு பாப்பா அப்ப வரப்ப பேசிக்குவோம், சண்டைலாம் அப்ப வச்சுக்குவோம். வருஷம் படம் வருது ப்ரோ, எங்களுக்கு மட்டும் தான் ப்ரோ 2 வருஷம் வந்து ஒரே ஒரு படம். இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ. ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் ஒரு 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 முக்கியம் ப்ரோ. அஜித் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்றேன், அவருக்கு என்னமோ அவர் கம்ஃபர்ட் லெவலில் இருக்கிற டைரக்டர்ஸ் அது மட்டும்தான் அவர். ஸோ அதுலேருந்து அவர் கம்ஃபர்ட் வெளில வந்து கதைக்காக அவர் அது ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்போ ஒரு 3 படம் தொடர்ந்து டிரெக்டரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் இருக்கிறவங்களோட தான் நான் இட் டஸ் டேக் a little bit of கொஞ்சம் செட்பேக் நடக்கும். ப்ரோ அவர் நடிச்ச லாஸ்ட் 15 வருஷம் நடிச்ச படத்தை யோசிச்சுப்பாங்க நீங்க. அந்த ஒரு படத்துல மட்டும்தான் வக்கீலா நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தடுத்த எல்லா படத்துலயும் ஒண்ணு ரவுடியா இருப்பாரு, இல்ல போலீஸா இருப்பாரு. இப்படியாதான் ப்ரோ போயிட்டு இருக்கு ஸ்டோரி செலக்ஷன். வெளியே போக ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா அவருக்கு தப்புனாலும் தப்பு சொல்ல மாட்டேன். இவங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லி இவங்க அடி ஆட்டுலியும் தாங்க இல்லை. அதனாலதான் ஆக்ஷன் படமும் நடிச்சிட்டு இருக்காரு.
ப்ரோ கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரோ ஜிபிஓ பொங்கலுக்கு வருமா இல்ல எப்படி ப்ரோ மே 1st ஐயோ அதுதான் முன்னாடியே சொன்னேன். இல்ல ப்ரோ பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா ப்ரோ பொங்கல் ரிலீஸ் பண்ணிட்டு. அது தெரியல, டைம் இருக்குல்ல. கரெக்ட். கார்த்திக் ப்ரோ இந்தியன் 2 அப்போ கன்ஃபார்ம்டா ஓடிடி ரிலீஸ் தானே ப்ரோ, இல்லை அது ஜஸ்ட் ரூமர் அது? இந்தியன் 3 இந்தியன் 3. ஓகே, ஸோ அது அப்போ அப்படி பண்ணால் பட்ஜெட் ரெக்கவர் பண்ணிடுவாங்களா ப்ரோ அவங்க ஓடிடியில் இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் டிரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா? தியேட்டர்ல பண்ணா மட்டும் பண்ணிட முடியுமா? இல்லை, பட் அது ரிஸ்கி மூவ் தானே நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணும்போது, அதான் கேட்டேன். ஏங்க இததான் நான் அன்னைக்கு சொன்னப்ப எல்லாரும் திட்டினீங்க, நம்ம வந்து ட்ரோல் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. நான் சொன்னேன் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த படத்துக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து பெருசா செக் வைக்கிறாங்க. அதெல்லாம் நான் அன்னைக்கே சொன்னேன். நீங்க சொன்னதான் பார்ப்போம், இதுக்கப்புறம் அப்டேட் வந்தா என்னன்னு தெரியும். நம்ம இதை ஒன்று சொல்லி அது நடந்தாலும் நடக்கலனாலும் நம்மளை வந்து காலைல இருந்து திட்டிட்டு இருப்பானுங்க தேவையில்லாம. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ கார்த்தி ப்ரோ இல்ல ஓடிடி தானா கன்ஃபார்மா இல்ல என்ன விஷயம் எதுவும் எடுக்கலையா கன்ஃபார்ம் ஆகலையா? அது தெரியல ப்ரோ, இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவன் என்ன கேட்பானா, என்கிட்ட ஒரு படத்தை வித்த 125 கோடிக்கு, அப்போ அந்த படத்தை நீ ரெண்டா பிரிச்சு ஒரு பாதி படத்தை என்கிட்ட கொடுத்துட்ட, மீதி படத்தை நீ ரிலீஸ் பண்றேன்னு சொல்ற, நான் எப்படி ஒத்துக்குவேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ யாராதானே ஒரு வியாபாரி அப்படிதாங்க டீல் பண்ணுவான். அப்போ அவங்ககிட்டே கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கான முயற்சியும் பண்ணலாம். இன்னொன்று தேட்டரில் வந்தால் என்னங்க வரும், தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணால் அதுக்கான ஹைப் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது திரும்ப இதாக இருக்கும். அதெல்லாம் இருக்கலாம். அதை வச்சுட்டு ப்ரோ இப்போ டைரக்ட் தெரியல, பார்ப்போம். ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுனால சென்சர் அதே சென்சர் இருக்குமா ப்ரோ? அதே ப்ராசஸ் தானே? அதே ப்ராசஸ் தான். இல்லை, ஏன்னா ஓடிடினா இன்னும் அன்சென்சர்ட் வெர்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் அந்த ட்ரெயிலர் தெரியல. கொஞ்சம் நிறைய வயலன்ஸ் அண்ட் ஒரு குழந்தையெல்லாம் போய் இதில் தூக்கி போடுற நெருப்பில் தூக்கி போடுற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டாக, ஐ மீன் ஜஸ்ட் கியூரியஸ், அதை தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. சித்தார்த் போர்ஷன்ஸ்ல தியேட்டருக்குலாம் வரும்போது மட்டும் தான் ஏ சென்சாருக்கு வந்து, சரி ஏ சென்சார் வந்துச்சுன்னா 18 வயசு குழந்தைங்கள்லாம் தேட்டருக்கு வர முடியாது அப்படின்னு யோசிப்பாங்க. ஓடிடியில் வரும்போது அதில் யோசிக்க மாட்டாங்க. ஏ இருந்தாலும் யூஏ இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்போ த்ரீக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே தெரியுது, ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் வர்றது ரொம்ப பெட்டர். ப்ரோ அப்போ தக் லைஃப் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா அந்த ப்ரோ? அதோட ஸ்டேட்டஸ் என்ன இப்போ, என்ன பிளான் பண்ணுறாங்க? முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு, அடுத்த சம்மர் தான், ஏப்ரல் மே தான். ஓகே, ஸோ அடுத்த வருஷம் கூட கொஞ்சம் நல்ல லைனப் நல்லா இருக்கும் போல இருக்கு இல்லையா? பெரிய ஸ்டார் படம் ஒரு 4-5 நல்ல லைனப்பில் இருக்கு இல்லையா? பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ப்ரோ ஒரே ஒரு பாலிவுட்டுக்கே பெரிய கலெக்ஷன் வேணும் ப்ரோ. ப்ரோ இந்த ரீசெண்ட் 5 இயர்ஸ் விட்டுடுங்க, ஒரு 5 இயர்ஸ் பேக் ஆகட்டும், ஒரு டிகேட் ஆகட்டும், கமல்ஹாசன் வந்து ஒரு பேங்கபிள் ஸ்டாரா இருந்தாங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஐ மீன் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. ஐயோ என்னதான் உன் பிரச்சனை சொல்லியா? நாடகம் இருக்கு, தமிழும் வந்து சரியா முன்ன பண்ண தான் பேச வருது. ப்ரோ இல்ல ப்ரோ, இந்த மதர் டங் தெலுங்கு, அதுக்கு மதர் டங்கும் தெலுங்க. ப்ரோ பெங்களூர் இருக்கிறது, ஆனா மதர் டங் தெலுங்கு ப்ரோ. இப்ப என்ன பிரச்சனை இங்க? கமலஹாசன் இப்படியே இருந்துட்டு போதான், ஒரு மார்க்கெட் எப்படியே இருக்கட்டும், என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை சொல்லு. அதான் ப்ரோ நான் கேட்டிருக்கேன், ஒரு பேங்கபிள் ஸ்டார் அவங்க. பேங்கபிளுக்கு மீனிங் என்ன ப்ரோ? இப்ப போட்டா அமௌண்ட் வருமா வராதா அந்த மாதிரி ப்ரோ. யாரா இருந்தாலும் படம் நல்லாலாம் வராது, என்ன பண்ண முடியும்? ப்ரோ யார் பேங்கபிள் ஸ்டார்? நீ சொல்லு யார் பேங்கபிள் ஸ்டார், நீ சொல்லு. ப்ரோ இப்போ இருக்கிறது இல்லையா? யார் சொல்லு, யாரோ சொல்லு. தளபதி தலைவர் ப்ரோ.
வலிமை எலெக்ஷன்ல பார்த்ததுக்கு அப்புறமா பேசுறீங்க. யாரு ப்ரோ பேசுனது இப்போ? வாரிசு டைரக்டர் நடு அதான் தெருவுல நான் இருக்கா, தான். போய் பாருங்க ப்ரோ. என்னது புரியல, வாரிசு தெளிவா சொல்லு நடு ப்ரோ. தெருவுல இருக்கான், போய் பாருங்க ப்ரோ. எது தில்ராஜுவா? இப்ப கூட நேத்து கூட ப்ரமோஷன் பண்ணிட்டு வீடியோ பார்த்தோம் ப்ரோ. டைரக்டர் சொல்லுங்க ப்ரோ, டைரக்டர். டேரக்டர் அவன் முன்னாடி bro, மகரிஷி டைம்லயே இதுக்கு வாங்க முன்னாடி செருப்படி வாங்க முடியாம தமிழக ஹீரோ புடிச்சுன்னு பண்ணிருந்தா ப்ரோ. ஒப்ப தளபதி பண்ணானோ டயர் 3 ஹீரோ கூட கால் ஷீட் கொடுத்துன்னு இல்ல. போய் அவனை பாருங்க ப்ரோ ப்ளீஸ். ஆமா, தளபதி வச்சு அவனால ஒண்ணும் கிடைக்க முடியல. அது அப்புறம் எப்படி மத்த டேரக்டர்ஸ் கொடுப்பாங்க? அதான் நான் சொன்னேன் ப்ரோ. நீங்க யார் தளபதி ஃபேன் தானே? ப்ரோ நீ தானே நான் தளபதி தான் சொல்லவே இல்லை. பேங்கபிள் ஸ்டார்னு நீயே நீயே அது பேசுற நான் பேங்கபிள் ஸ்டார் நீ தானே அவங்க சொன்ன. நீ தானே ப்ரோ சொன்ன பேங்கபிள். கரெக்ட் ப்ரோ. அவங்க நீ ப்ரோ பரவாயில்ல இரு ப்ரோ, நான் பேசினேன். அவங்க அதே ப்ரோ, யாரோ வலிமை பத்தி பேசினாங்க, ஏன் அதான் ப்ரோ நான் கேட்டேன் ப்ரோ இவங்க நீங்க தான் பேங்கபிள் ஸ்டார்னு ப்ரோ. சொன்னீங்க. நான் இருங்க, ஜெயிலருக்கு முன்னாடி ரஜினி இருங்க ரஜினியே ஜெயிலருக்கு முன்னாடி அவரே பேங்கபிள் ஸ்டாரான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. தர்பாரு அண்ணாத்தேன்னு பேக் டு பேக் பல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாரு அவரு. ஆமா ப்ரோ. அதுக்கு முன்னாடி கபாலி எடுத்துக்கோங்க ப்ரோ. பீஸ்ட் மாஸ்டர்லாம் என்ன ப்ரோ அதெல்லாம் பீஸ்ட் பிளாப் ப்ரோ, பீஸ்ட் பிளாப் பெருசா ஓடலது. ஆமா ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு பீஸ்ட் மாஸ்டர் அது மாதிரி தான் அந்த அண்ணாத்த தர்பாரு. அது மாதிரி எல்லாமே பேங்கபிள் ஸ்டார்ங்கிறது கண்டினியூஸ் கிடையாது ப்ரோ, யாருக்குமே லோகேஷ்னால தானே கிடையாது. ப்ரோ நீங்களே லோகேஷ்னால தானே நீங்களே லியோல கூட வந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு ஏங்க கொஞ்சம் பேசுற தெளிவா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு கேக்குதா? ஜெயிலருக்கு முன்னாடின்னு சொன்னீங்களே, நீங்களே அதுக்கு முன்னாடி என்ன பீஸ்ட் மாஸ்டர்லாம் என்ன 200 250 தானே? ஏன்னா அதுக்கு முன்னாடி பிகில்னு ஒரு படம் வந்துச்சு, மிர்சில்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ரைட்லயே தெரியாதா? தெரிஞ்சாலும் தெரியாத கபாலி இருக்கு. அது சங்கர்னு சொல்லிட்டு போங்க. அது நான் சங்கர்னு சொல்லிட்டு போயிடுவேன். இது சங்கருக்கு முன்னாடி நாங்க சங்கரோட ரெக்கார்டு தானே கபாலில வீட் பரவாயில்ல போல இருக்கு. அவர் டிஷர்ட் கீஷர்ட்னு ஏதோ நல்லா பேசிட்டு இருப்பாரு. போயிட்டானுங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. டிஷர்ட் ஓடின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு, நல்லா இருக்கும். சம்பந்தமே இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்துச்சு, அது தெரியுமா உனக்கு? இப்ப இந்த படம் வந்துச்சு, அது தெரியுமா உனக்கு? கார்த்திக் சார் கூப்பிடுங்க பேசலாம். ப்ரோ அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா? அது ஆக்சுவலி என்னது ப்ரோ? அது என்ன நிறைவேறிச்சா இல்லை அதை பற்றி என்ன ஸ்டேட்டஸ் ப்ரோ? அது ஒரு லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஏதோ வச்சிருந்தாங்க இல்லையா? இது என்ன ப்ரோ, எந்த டிமாண்ட் சொல்றீங்க? அதான் இந்த மாதிரி ஓடிடி திருப்பூர் சுப்பிரமணியம் தான் ப்ரோ ஒரு ஆடியோ மாதிரி விட்டாரு, ஒரு லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் விட்டாங்களே ப்ரோ, ஒரு 1 or 2 தேட்டர் ஓனர்ஸ் வச்சிருந்தாங்க. எங்க அதுதாங்க சொல்லிட்டாங்க, அந்த மீட்டிங்னு ஒன்று போட்டா அந்த கோரிக்கைன்னு ஒன்று வைக்கணும், அதுக்காக வச்சதுதான். அது எதுவுமே நடக்காது. அந்த கோரிக்கை நெக்ஸ்ட் இயரும் அப்படியேதான் அது அப்படியேதாங்க இருக்கும். இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாருல விசிகால, திருமாவளவன் நடத்துறாரு. ஏன் நடத்துறாரு? என்ன மது ஒழிஞ்சு போச்சா? இல்ல டிக்கெட் அதெல்லாம் நடக்காது. சும்மா ஒரு பேசிக் நடக்கிறது தான் இதெல்லாம் வந்து. இன்னொன்னு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சங்கம், ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, இயக்கம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் மறந்துடுவான். ஒரு கட்சியில சேர்றீங்க, ஒரு சங்கத்தில் சேர்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு இயக்கத்தை சேர்றீங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் உங்களை கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மறந்துடுவீங்க. ஆமால 3 மாசம் முன்னாடி இந்த சங்கத்தில் சேர்ந்தோம்னா, இந்த கட்சியில சேர்ந்தோம்னா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க, இதை பண்ண போறோம், இந்த மாசம் இந்த மீட்டிங் போட்டோம், இதை வந்து போராட்டம், இதுக்கு கேள்வி கேட்கணும். அப்பப்ப அவனை வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கணும். அப்படியான ஆக்டிவிட்டி தான் இருக்கும். ஓகே. அண்ட் கார்த்திக் ப்ரோ, இந்த இன்னொரு நியூஸ்ல சும்மா இது பார்த்தேன், இது சின்ன நியூஸ் மாதிரி பார்த்தேன். ஏதோ ஆக்டர் உதயா வந்து என்ன ப்ரோ, அது என்ன இந்த விஷால் மேலாம் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் சொல்றாரு, நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு போல கேட்கல. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? உதயா வந்து பேசுறதெல்லாம் நான் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீயா இல்லை. நீங்க அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்க லைஃபை மாத்திக்கோங்க. இல்ல ப்ரோ, இதுல பார்த்தேன் ரொம்ப வெட்டியா இருக்கீங்க, பூஜை ரொம்ப வெட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். தளபதி 69 பூஜை
இல்ல சும்மா ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ கூட பார்க்கல. அந்த இது வீடியோ அதாங்க டைட்டில் சொல்றேன், ரொம்ப வெட்டித்தனமா இருக்கீங்க விடுறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. கார்த்திக் சார், இன்னைக்கு என்ன பூஜை நடந்துச்சு? ஏதோ நியூஸ் சேனல்ல கட்சி பூஜைக்கு வரல, படம் பூஜைக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கட்சி பூஜையா? கட்சிக்கு என்னையா பூஜை? அதெல்லாம் கிடையாது. மாநாட்டுக்கு பந்த கால் வரல, அங்க எப்படி படம் அவர் பூஜைக்கு வருவாரு? வந்துட்டாருன்னு சொல்லி அங்க எப்படி அவர் போட்டிருந்தாங்க. வருவாரு? கட்சியோட தலைவர் அவரு. ஸோ கட்சியோட தலைவர் மாநாடு நடக்கும்போது மாநாடு நடக்கிற இடத்துல அந்த மாநாட்டுக்கு தான் பேச வருவாரு. பந்தக்கால் நடுறதுக்கு வர்றது, பந்தல் போடுறதுக்கு வர்றது, அதெல்லாம் பண்ண முடியுமா ஒரு தலைவரா? ஆனா அது ஃபர்ஸ்ட் மாநாடு. மாநாட்டுல இப்போ கார்த்திக் சார், மாநாட்டுல இப்போ எல்லாரும் தலைவர்னா காலையிலேயே வந்துருவாங்க, 6 மணிக்கு போவாங்க. ப்ரோ அப்படின்னா இங்க பாருங்க நம்ம தளபதி வந்துட்டு அவரு பேசும்போது மட்டும் வந்துட்டு அப்புறம் போயிடுவாரா? ப்ரோ, அவர் செலிபிரிட்டி அது ப்ரோ. அது நம்ம இதனால பிரச்சனையே அவர் கிடையாது. போனா ஏன்? அப்படிலாம் போனா கூட்டம் மாநாடே கூடும். கிடையாது ப்ரோ. இது இல்லைங்க, அது நம்ம பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அவர் எப்போ வர்றாரு எப்போ போறாருன்ற நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் வராரு, என்ன பேச போறாரு. அவர் 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன பேச போறாருன்றது தான் மேட்ரு. பார்ப்போம், அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு 20 நாள் தானே. வேறு கட்சி அழைப்பெல்லாம் விடுவாங்களா ப்ரோ? அது ஓப்பன் அழைப்பு தானுங்க, யார் வேணாலும் போய்க்கலாம். என்ன டிக்கெட்டா வாங்க போறீங்க அதுக்கு மாநாட்டுக்கு? இல்ல ஒரு விருப்பப்படுறவங்க போய்க்கலாமே. கெஸ்ட் மாதிரி ஸ்டேஜ்ல வச்சு ஏதோ ஸ்பீச் கொடுக்குற மாதிரி. யாருக்கு? நீ இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன மாநாடே பார்த்தது இல்லை. கமல் சார் கட்சி முன்னாடி மாநாடே பார்த்தது இல்லை. கார்த்திக் ப்ரோ, நீங்க மாநாடுக்கு போயிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, அந்த அளவுக்குலாம் ஆடியோ இருந்துச்சு. நம்ம வந்து கடுப்பாக தான் போவோம். அது ஏன் ப்ரோ ஆடியோ லான்ச்சுக்கு? ஏங்க நம்ம டிஜிட்டல் அப்படி சொல்லுங்க, டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா? யார் பேசுறதையுமே வந்து டிஜிட்டலில் பார்க்க முடியுது, யூடியூப் பார்க்க முடியுது, நான் உட்காந்த இடத்துல பார்க்க முடியுது, ஃபோனில் பார்க்க முடியுது. அப்படின்றது என் கையில் இருக்கு எல்லாமே. நான் ஏன் ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் வண்டியை நிறுத்தி, அந்த வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் நிறுத்தி போய் உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி யோசிக்கிறாள் நான். அப்படி மற்றவங்க எப்படின்னு தெரியாது. இப்போ நான் இந்த வேட்டையனோட ஆடியோ லான்ச் பார்க்கல, ரஜினி பேசுனது பார்த்துட்டேன் முழுசா. 52 நிமிஷம் யூடியூப்ல ஒரு பையன் எடுத்து போட்டான், நல்லா பார்த்துட்டேன். அவ்வளோதான், உட்காந்த இடத்துல பார்த்துட்டேன். எனக்கு அவ்வளோதான், அந்த மாதிரி யோசிக்கிறேன் நான். ப்ரோ கார்த்தி ப்ரோ, தேவகா ஓட் நல்லா ஹிட் ஆகல ப்ரோ. கலெக்ஷன் நல்ல கலெக்ஷனும் இல்லை, ஃப்ளாப் ஆகுது. தேவர ஃப்ளாப் தான். ஆனா அந்த தெலுங்கு ஃபேன்ஸே இப்போ அவங்களே நிறைய பேர் ஃபேக் கலெக்ஷன் சொல்றாங்க. அது இன்னும் பார்த்தீங்கன்னா 400 crores போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல சுத்தமா செல்ஃப் எடுக்கல, ஃப்ளாப்பு. மலையாளத்துலயுமே எடுக்கல ப்ரோ, மலையாளத்துலயுமே சுத்தம். கர்நாடகாலையுமே பெருசா போகல. ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் போல. ஃப்ளாப் தாங்க. நீங்க பாத்தீங்களா? தேவரா பார்க்கல ப்ரோ. தேவரா இவங்க முத நாளே வந்து நெகட்டிவா சொன்னானுங்க ரொம்ப. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பார்த்துடலாம் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ரொம்ப முக்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் வரப்போதில்ல, ஓடிடியில் வந்தா பார்த்துக்கோங்க. கார்த்தி ப்ரோ, தமிழ்நாட்டுல மெய்யழகன் எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ? மெய்யழகன் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, பரவாயில்ல. ஓகே, ப்ராஃபிட் தான். அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ராஃபிட் தானே. அந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் இருக்கும்? நீங்க படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன், நான் அன்கட் வெர்ஷன் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் இருக்கும்? அந்த படம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்த படம். அந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ படம்? எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஓகே, எனக்கும் ஓகே தான் இருந்துச்சு ப்ரோ. நான் 96ம் தியேட்டர்லேயே பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மீட்டர், ஐ மீன் அதே ஃபீலிங், பட் இதன் எக்ஸாக்ட்லி ஸோ 96 வரையில ரொம்பலாம் போர் அடிக்கல, சூப்பரா இருந்துச்சு. 96 திரும்ப எடுத்திருக்காரு, அப்படியே திரும்ப எடுத்திருக்காரு. அந்த த்ரிஷா விஜய் சேதுபதி மாத்திட்டு கார்த்தி
அரவிந்த் சம்மன் மாத்தி உறவுல மாத்திருக்காரு. அங்க லவர்ஸ், இங்க வந்து மச்சான் அந்த மாதிரி. ஃபேமிலி ரிலேட்டிவ் எக்ஸாக்ட்லி. ப்ரோ. இருந்தாலும் ப்ரோ அந்த டேம் சீன் அவங்க எடுக்காமயே இருந்திருக்கலாம் ப்ரோ. எது ப்ரோ? அந்த டேம்ல வச்சு பேசுவாங்கல்ல சரக்கு அடிச்சுட்டு. அதுதான் இப்ப கட் பண்ணிட்டாங்கன்னு ஏங்க நினைக்கிறேன். சரக்கு அடிச்சவன் எல்லா அப்படிதாங்க சந்தோஷம் பேசுவான். ஏன்னா முடியலைங்க சத்தியமா சரக்கு அடிச்சவன் அப்படிதான் சீரியஸா பேசுவான். குடிக்கிற தியேட்டர்ல பழக்கத்துல பாதி பேர் இருந்துச்சு போனோம். தியேட்டர்ல இங்க காந்தியத்துல பாதி பேர் இருந்துச்சு போயிட்டு அந்த ஒரு சீனை பார்த்து. என்ன கணக்கா அந்த அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் பல பேர் முடியலடா சாமி. ஏங்க சரக்கு அடிச்சவன் உண்மையை பேசுவாங்க, அதுக்கப்புறம் மனசுல இருந்து பேசுவான். அது நீங்க வன்மமா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வன்மமெல்லாம் இல்லைங்க, வன்மமெல்லாம் அதுவுமே இல்லைங்க. புது பல பேர் படத்துல பானை தூங்கிட்டாரு, வச்சு நல்லா தானே ப்ரோ. முடிச்சு போயிட்டாங்க. ஏங்க அப்படிதாங்க அது ஒரு பேசுவாங்க. வெற்றி. சரக்கு அடிச்சவன் இன்னும் உலக அரசியல் பேசுவான், அவன் குடும்ப கஷ்டத்தை பேசுவான், அதுக்கப்புறம் லட்சியத்தை பேசுவான், அவனுடைய அசிங்கத்தை பேசுவான், அவமானத்தை பேசுவான், அவன் நான் சாதித்து படம் பேசுவான். பார்க்கணும்னா நான் படம் இப்படிதாங்க அவன் பார்க்கணும்னா வந்து அங்கே மாத்தி மாத்தி கேட்கறேன். பேசுவான். நீங்க அது கூட இணைஞ்சு பயணிக்கணும். நீங்க சும்மா இது வந்து தப்பு தப்புன்னா என்ன தப்பு? இல்ல அப்பயுமே அவங்க வீட்டோட சென்டிமெண்ட் இந்த ஸ்டோரியோட கொண்டு வர மாதிரி தான். வீடு எனக்கு வீடு தான் முக்கியங்கிறத அரவிந்த் சாமி சொல்ற மாதிரி தான் பண்ணிருப்பானுங்க. அது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கதை வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அந்த கல்யாணம், அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அங்க இருந்து அப்படியே காலமாடு போச்சு. ஓகே, அது கூட ஏதோ ஏத்துக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிருந்து டக்குன்னு டேப் டைவிஷன் போட்டு இது எங்கேயோ போயிடுச்சுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 96மே ஒவ்வொன்னு சொல்றப்ப ஒரு பிளாஷ்பேக் வரும் ப்ரோ. அது மாதிரி தான் பண்ணியிருந்தாரு அவரு. இல்ல ஒரு ப்ரோ, சின்ன இப்போ அந்த பிளாஷ்பேக் மாதிரி. இப்போ அந்த சீனே இல்லைன்னா சீரியஸ் படம் இப்ப முதல்ல பார்த்தவங்களோட நிறைய பேர் பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். நல்லா இன்னுமே நல்லா இருக்கும். நிறைய கொஞ்சம் கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூ இருந்தது கூட இல்லாம ஃபுல் பாசிட்டிவாவே வந்திருக்கும் அந்த ஒரு சீன் இல்லைன்னா. எது ப்ரோ 96 மிஸ்டர் ரிவ்யூ 96 டச் அதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் மூவி அப்படியே உட்காந்துட்டாங்க. யாருமே பெருசா போர்டுங்கிற மாதிரி இல்லைங்க. பட் இது வந்து முடியலங்க. அந்த இடையில இந்த செகண்ட் ஹாஃப்க்கு மேல ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ரெண்டுமே சேம் ஜானர் தான் ப்ரோ. கார்த்தி அது ப்ரோ, லவ். பவன் கல்யாணோட ஓஜி எப்போ வருது? பூஜை இன்னும் முடிக்கல, ஷூட்டிங்கும் முடிக்கல. சொல்லு அவனுக்கு எப்போ நன்றிக்கு போறாரு. ப்ரோ லட்டு நெக்ஸ்ட் விரதம் இயர் தான் வருமா? லட்டு விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் ப்ரோ. ஷூட்டிங் போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வந்துடும். அவங்க செப்டம்பர் 27th போட்டாங்க. இப்போ கார்த்தி ப்ரோ தீபாவளிக்கு தமிழ்ல ஓடிடில என்ன பெரிய ரிலீசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ? ஏதாவது நாளைக்கா ஸ்பெஷலா வருமா? நாளைக்கா இல்ல தீபாவளி வருது. ஸோ ஓடிடி ரிலீசஸ் ஏதாவது ஸ்பெஷலா இருக்குமா? வேட்டையும் நல்லா இருந்தா வராது ப்ரோ. வேட்டையும் நல்லா டெஸ்ட்னு ஒரு இருந்தா படம் கன்ஃபார்மா தீபாவளி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஓடிடி டேரக்ட் ஓடிடி கேக்குறீங்களா? கிடையாதுங்க. டெஸ்ட்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது ப்ரோ? கார்த்தி ப்ரோ, இந்த சதீஷ் படம் சட்டம் என் கையாவது நல்லா இருக்கா ப்ரோ? நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. நல்லா இருக்குனாங்க. ப்ரூசர்ட்டே சொன்னாரு நல்லா இருக்குன்னு. தியேட்டர் ஆப்லாம் தூக்கிட்டானுங்க போல. அதுவும் நல்லா தியேட்டர் ஆப் எப்படி இருக்கு? 2 படம் 4 படம் வந்துச்சு மொத்தம். தியேட்டர் ஆப் பத்தி யாருமே பேசல. நல்லா தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படத்தை பத்தி பேசினாங்க நிறைய பேர். நல்லா இருக்கு, நல்ல படம். நானும் பார்க்கறதுக்கு ஷோ பார்க்கலாம், ஏதோ ஒரு தேட்டரில் போய் பார்க்கலாம்னு பார்த்தேன். எல்லாமே நைட் ஷோ தான் போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்க முடியும். ப்ரோ லப்பர் பந்தெல்லாம் ஷோ இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க போல ப்ரோ. இது நல்லா தான் ஓடிட்டு போல. அது சூப்பரா ஓடுதுங்க, வேற லெவலில் ஓடுது. இல்லை ஒரு தனுஷ்கோட படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமா ப்ரோ? ஆமாவா? டைரக்டரா தமிழரசனா? அடுத்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோட பண்ணுவாரு. அது யாரோட பண்ணுவாருன்னா தெரியாது, பண்ணுவாரு. ப்ரோ வேட்டையன் புக்கிங் எப்போ சார் ப்ரோ தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல நாளைக்கு. ஆனா நீங்க எந்த ஊர்ல இருந்து கேக்குறீங்க? நீங்க தானே மின்மினி படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க, நீங்களா ப்ரோ? அது ப்ரோ சேலம் மட்டும். அது ஓடிடில வந்திருக்கு போல இருக்கு ப்ரோ. வந்துருச்சா இதுல?
பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருந்தது, அதான் கேட்டேன் நான். ஏழை இந்த டெலிகிராம் குரூப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏழைகள் ஓட்டிடியா? ஓகே ஓகே. ஆமாம் ப்ரோ. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு எப்படி போச்சு அந்த படம்? எனக்கு ஓகே தான் ப்ரோ. எல்லா படமே எனக்கு ப்ராஃபிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பிஸ்னஸ் வைஸ் சொல்கிறேன் ப்ரோ. அதுதாங்க சொல்கிறேன், பிஸ்னஸாக எனக்கு எல்லா படமும் ப்ராஃபிட் தான். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக அடுத்து நல்ல என்ன ப்ரோ? படம் பாருங்க, நல்ல படம் கண்டிப்பாக பாருங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் ஓடிடியில் வரும்போது பாருங்க. ஷோர் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக பார்க்குறேன். அடுத்தது என்ன ப்ரோ? அடுத்தது ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? ஐ மீன் டிஸ்ட்ரிபியூஷனில். பிளடி பேக்கர். ஆமாம், எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஓ, தீபாவளி 3 ரிலீஸ் இருக்கே ப்ரோ. ஆமாம் இதுக்கு தெரியல, பார்ப்போம். பிரதரும் நல்லா இருக்கும் போல ஓரளவு, எப்படின்னு தெரியல, பாப்போம். ராஜேஷ் பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, தங்கலான் என்ன ப்ரோ அப்டேட்டு? ஓடிடி இன்னும் வரல. தக்கலன் வந்து இந்த கண்டென்ட்டை கொடுத்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. இப்போ தெரியல ப்ரோ, ஒரு படத்தை ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸு இல்லை அமேசான் வாங்கிட்டாங்கன்னா ஒரு ப்ரைஸ் கொடுத்து அப்புறமா அது திருப்பியும் ப்ரைஸ் கம்மியாகுமா? ப்ரைஸ் கம்மியாகாதுங்க. இல்லை, இந்த சென்ஸ் படம் வந்து சரியாக ஓடலை, எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸ் வரல, அப்படிலாம் ஆகாது, அப்படிலாம் ஆகாது, அந்த மாதிரிலாம் ஆகாது. பட் இல்லை, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. கார்த்தி ப்ரோ, பொங்கலுக்கு அது பார்த்தேன், நானும் பார்த்தேன். வலைபேச்செல்லாம் சொல்லியிருந்தாங்க, எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் கிளியராக சொல்லியிருந்தாங்களே வலைபேச்சில். இதுக்கு முன்னாடி இந்தியன் டூலையும் நம்ம சொன்னதான் ப்ரோ. பொங்கலுக்கு விக்ரம் படமும் வருதா? அந்த தீரா வீரஸ் அதுவும் வருதா? ஆமா, அதுவும் பிளான் பண்றாங்க. கார்த்திக் ப்ரோ, இந்த ராக்கெட் டிரைவர் நீங்கள் பண்ணுறீங்களா? அது எப்படி படம் கண்டென்ட் பார்த்தீங்களா? அது பார்த்துட்டேன் ப்ரோ. ஓகே, ஃப்ரெண்டோட படம் ரிலீஸ் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் நியூ அது நியூ ஒரு சின்ன படம். ஆமா, ஒரு சின்ன படம். ப்ரோ, அமரனோட ஹைப் லெவல் எப்படி இருக்கு ப்ரோ? அதாவது உள்ளுக்குள்ள இன்சைட் டாக்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? தீபாவளிக்கு வரதுல அந்த படம் தான் பெரிய படம், அமரன் தான். ஆனா அமரன்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்ஷனோட பெருசா லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஓகே, ஆக்சுவலி அந்த அமரனோட ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒருத்தர் இருந்தார் இல்லையா ப்ரோ? தட் இஸ் முகுந்த் வரதராஜன் எடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு ஆக்சுவலி எங்கள் காலேஜ் சீனியர் தான், 2007 பேட்ச்சு. அது அதனால தான் ஜஸ்ட் கியூரியஸ் டு வாட்ச் த மூவி. அவருடைய ஸ்டோரி தான் அது. அப்படியே எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எஸ் ப்ரோ. அதில் வந்து அந்த லவ் சீன்ஸ் இதெல்லாம் எமோஷனலாக ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, இது ப்ரோ அந்த சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கோ நேற்றுக்கோ? இன்னைக்கு வந்திருக்கு ப்ரோ. மின்னலே நல்லா போட்டுருக்காரு ஜிவி. ஓகே. கார்த்திக் ப்ரோ, விடாமுயற்சி அப்டேட் ஏதாச்சும் இருக்கா? விடாமுயற்சி பொங்கல் தாங்க. பொங்கலா? 2 படமே ஒரே நாள் வருமா? உங்களுக்கு இப்போதைக்கு 2 கன்ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரோ. பாருங்க, பேக் டு பேக். காலையில ஒரு படம், மதியானம் ஒரு படம் பாத்துருங்க. என்னப்ப ஜிபி மே பிளான் பண்ணிடலாம் தலை பர்த்டேக்கு. பாப்போம் எப்படி வருதுன்னு. விடாமுயற்சி பொங்கல் தான். குட் பேட் வந்து கொஞ்சம் சேமா ஏப்ரல் மேல வரும். இது இப்ப எப்படி ப்ரோ? எஸ்டி வினோத் அக்டோபர் பூஜா ஹாலிடேஸ்க்கு கரெக்டா ரவுண்ட் பண்ணிடுவாங்களோ?
ஆமா ஆமா, அடுத்த அக்டோபர் ஆயுதபட்ச லீவ் தான். கூலி ப்ரோ, கூலி எந்த டைம் வரும்? கூலி முடிச்சிருவாங்க ப்ரோ, அது சம்மர்லயே வந்துடும். சம்மர்ல தக் லைஃபும் அந்த டைம் தானே இல்ல? என்ன ப்ரோ? தக் லைஃப் எல்லாமே டேட் இப்ப சொல்லியிருக்காங்க, எல்லாம் பிளானிங் இதுதான். அது எப்படி எப்படி மாறுது, என்ன வருது அப்படின்றதெல்லாம் அப்பதான் தெரியும். ஓகே. கார்த்தி ப்ரோ, பிளாக் அப்போ அக்டோபர் 11 கன்ஃபார்ம் இல்லையா? தெரியல, போஸ்டர் போட்டிருக்காங்களே, அந்த சும்மாவா போட்டிருப்பாங்க? இல்லை தான் போட்டிருக்காங்க. பட் இவரும் போட்டாங்களே, பிரசாந்த் பரவாயில்ல. பார்த்தீங்க என்னங்க கேள்வி இது? இல்லை ப்ரோ, பார்த்தேன். ஜஸ்ட் கேட்டேன். இந்த படம் நல்லா இருக்கும், பிளாக் வந்து நல்லாவே இருக்கும் படம். இது ப்ரோ ஹாரர் மாதிரி அது? அது தெரியல ப்ரோ, ஹாரர்லாம் கிடையாது. லூப்பு அது அந்த மாதிரி ஒரு படம், சைஃபை அந்த மாதிரி இருக்கும். கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த நடிகர் சங்கத்தோட இன்டர்வியூல கார்த்தி பேசியிருந்தாரு, அது பார்த்தீங்கன்னான்னு தெரியல. ஆக்சுவலா ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோன்னு சொல்லியிருந்தாரு. அது நடக்குமா ப்ரோ? அப்படி சான்சஸ் இருக்கா? ரஜினி கமலுமா? 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற அந்த பில்டிங்காக நினைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சேர்ந்து நடிச்சா உப்புமாவா தான் இருக்கும். அவ்வளோதான். சும்மா இவங்க பேருக்கு சேர்த்து வச்சு 2 பேர்த்தையும் ஒரு படம் எடுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். வேஸ்ட்டு. ஒரு கதை எங்கள் சினிமாவை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா 2 ஹீரோ இருக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கணும். ரஜினி கமல் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். சும்மா ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சானா யார் பார்த்துருவீங்க? சும்மா இல்ல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றேன், அப்படி எதுவும் நடக்குமான்னு கேட்குறேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, அது வேஸ்ட்டு. அப்படி பண்றதே வேஸ்ட். அந்த மாதிரி இந்த கதை இருந்தா ஓகே. அந்த கலெக்ஷனுக்காக அப்படி பண்ணுவாங்க. இந்த படத்தை பெருசாவும் ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல ப்ரோ, ஓவர்சீஸ் அந்த மாதிரி வில்லேஜ். அப்படிலாம் 2 பேரும் சேர்ந்து நடிச்சட்டா மட்டும் என்ன ஊரெல்லாம் சேர்ந்து வந்து மொத்தமா தியேட்டர் முன்னாடி படுத்து தூங்கிடுவீங்க? எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒன்றும் நடக்காதுங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. கார்த்தி ப்ரோ, நீங்கள் லாஸ்ட் இயர் காஷ்மீர் போனீங்க இல்லையா, இல்லை இந்த வருஷமா ப்ரோ? ஐ மீன் பிகாஸ் நானும் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கேட்டேன். ஒரு போன வருஷம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்ட்டு. ரோட்ஸ் ஐசோலேட்டடாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ ப்ரோ, லைக் ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கணுமா, இல்லை லைக் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ட்ரிப்லேருந்து நீங்கள் அதுலேருந்து நீங்கள் என்ன லைக் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் காஷ்மீர் போகிறவங்களுக்கு? நான் வந்து போனது வந்து லடாக் போயிருந்தேன். இங்கே வந்து ஹைட் அதிகம் இல்லை, அதனால ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு கூட வந்து ஒருத்தர் வந்தார், அவர்லாம் வந்து அடுத்த நாளே உயிர் வந்து பொழைச்சா போதுன்னு ஓடிட்டாரு பயந்து. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் ப்ரோ ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அங்கெல்லாம் போய் தம்முலாம் அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் அப்படி இருக்க முடியாது. இந்த ஃபாஸ்ட்டாக நடக்கவும் முடியாது, ஓடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம போய் செட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகிடும். ஓகே. ஆனால் காஷ்மீரில் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் ரொம்ப டவுன் தானே. ஓகே. அப்போ நீங்கள் ட்ரெக்கிங்லாம் பண்ணீங்க இல்லையா அப்போ அங்கே லடாக்ல? ட்ரெக்கிங்லாம் பண்ண ப்ரோ, ட்ரெக்கிங்லாம் பண்ணல. ட்ரெக்கிங்னா சும்மா ஒரு இடத்துல இங்கே சும்மா நடந்து போகிறது அந்த மாதிரி தான். ட்ரெக்கிங்லாம் பண்ணல. ஓகே.
இப்போ எங்கேயும் பிளான் பண்ணலையா ப்ரோ வெக்கேஷன் எங்கேயும்? பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் தாய்லாந்து போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை இப்போ இமயமலைக்கு போயிடலான் இருக்கேன். சும்மா சொல்லுங்க, சீரியஸ் சொல்லலாம். ஏன் ப்ரோ அவ்வளோ வெக்ஸ் ஆயிட்டீங்களா என்ன? ஃபிக்ஸ் ஆகலைங்க. நீங்க போயிட்டு வாங்களேன். நான் லடாக் போனதே எனக்கு வந்து திரும்ப போகணும் அப்படின்னு தோணுது. அதான் சொல்ல, ரஜினி இப்போ பார்த்தாலும் இமயமலை போறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவான் முன்னாடி. அது யோசிக்கும் போது சரி அங்க போனா வந்து அங்க அந்த போன் யூஸ் பண்ண தோணாது உங்களுக்கு, யாருக்கிட்டையும் பேச தோணுது. அதை தாண்டி அந்த இடத்த வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு நீங்க வேற எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஃபோன் யூஸ் பண்றது, மற்றவன்கிட்ட பேசுறது அதெல்லாம் இருக்கும். இங்க கொஞ்சம் அதெல்லாம் இருக்காது. ஓகே ஓகே. பட் அதெல்லாம் ஐ திங்க் ஒரு அங்கே ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப அட்டாச் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எனி ஒன் யார் போகிறாங்களோ அங்கே யார் கண்டிப்பா யார் போனாலும் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ப்ரோ அதே மாதிரி லைக் தமிழ்நாட்டில் லைக் ஆப்வியஸ்லி ஹிமாலயாஸ் மாதிரி ஸ்னோ இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை, பட் அதே மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிற இடம் ஏதாவது இருக்கா ப்ரோ? ஐசோலேட்டடாக கொஞ்சம் அதே மாதிரி ஃபீல் கொடுக்குற இங்கே இடம்? அப்படி கிடையாது. இங்கே பாப்புலேஷன் அதிகம் இல்லை, பாப்புலேஷன் அதிகம் தமிழ்நாடு இல்லை, மற்ற எல்லா இடத்துலையுமே பாப்புலேஷன் அதிகம். டூரிஸ்டோட ஸ்பாட்டாக இருக்கும், எல்லாரும் வர்றாங்க, எக்கச்சக்கமாக வராங்க. அந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஃபீலிங் இருக்காது பெருசாலாம். அங்கேயும் வருவாங்க நிறைய பேர், பட் அதை தாண்டி கொஞ்சம் அந்த இடமே வந்து புதுசாக இருக்கும். ஓகே. இல்லை அந்த தேனி சைடில் அந்த கேரளா பார்டர் கிட்ட அந்த மாதிரி எதுவும் போகலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். மூணாறு, மசனக்குடி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம். பட் அங்கெல்லாம் வந்து பீஸ் எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியாக சரக்கு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு வருது போகலாம். ஓகே ஓகே. கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? போகும்போது பிரசாந்த் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கங்குவா செகண்ட் சிங்கிள் என்னாச்சு ப்ரோ? அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்டே வரும் நீங்க தாண்டியும் போயிருச்சு. அது சொல்லியிருந்தாங்க ப்ரோ, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், வரும். ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் சூர்யா 44 வந்து பொங்கல்ன்றதுக்கு எங்க சைட்ல வந்து டவுட் சம்மர் அப்படின்றாங்க. அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங் முடிச்சிடும் நீ இதுல அப்போ ரிலீஸ் ரேட் வந்து படங்களை பொறுத்து இருக்குங்க. விடாமுயற்சி அந்த ரேட்ல வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ November 14th நல்ல ரிலீஸ் டேட்டா ப்ரோ? ஐ மீன் அது ஹாலிடேஸ் ஏதாவது வர மாதிரி இருக்காங்க அப்போ? ஹாலிடேஸோட எந்த படமும் வரல ப்ரோ அந்த டேட்ல. ஆனா மழை மட்டும்தான் கொஞ்சம் வேற எதுவும். ஆமா, மழை மட்டும் தான் பிரச்சனை, ஹாலிடே கிடையாது. பட் ஆனால் வெளிப்படையாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால 3D வேற இருக்கு, ஐமேக்ஸ் எல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு அதில். அதெல்லாம் அது இல்லாம எதுவுமே டபுள் இல்லாம ஓன் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றாங்க 36 லாங்குவேஜ் கிட்ட. அதை கல்கி இதெல்லாம் பண்ணாங்களா, இந்த மாதிரி பண்றதுக்காக தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஒரே ஸ்பீக்கர்ல ப்ரோ JR34 அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தீங்க இல்லையா? அது என்ன ப்ரோ, தனி ஒரு 2 அது? இல்ல டாடா டைரக்டர் இருக்கார்ல அவர் படம்.
ஓகே ஓகே. அப்போ தனி ஒருவன் 2 ப்ரோ ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது எடுத்து லைக் பண்ணுவாங்களா அது? அதெல்லாம் லேட் ஆகும். உதயநிதி ஒய்ஃபோட ஒன்று பண்ணாங்க ஜெயம் ரவி, அது என்ன ப்ரோ ஆச்சு? டைரக்ஷன்ல ஏதோ காதலிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது படம் முடிஞ்சு அது ரிலீஸ் டேட் தான் அடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் மேபி வந்து பிப்ரவரி லோவஸ்ட் டே அந்த மாதிரி தான் வரும். ப்ரோ அதுக்கப்புறம் இந்த ராகேஷ் ஓம் பிரகாஷ்ன்ற டைரக்டர் வந்து இன்னைக்கு ஏதோ ஈவெண்ட்ல கர்ணா வந்துட்டு சூர்யா கூட 100% வரும் சூர்யானா கூடன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையா ப்ரோ அது வர வாய்ப்பு இருக்கா? அந்த கமிட்மெண்ட் இருக்கு அவர்கிட்ட. அது அது இப்போ பண்ண வரலாம் தெரியலங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த லப்பர் பந்து டைரக்டர் இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இல்லையா, அது ஏதோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஆயிடுச்சு போல இருக்குது. ஏதோ பிரசாந்தும் கோட் பண்ணி ஏதோ ட்வீட்ஸ்லாம் போட்டிருந்தாரு. இல்லை ப்ரோ அதுதான் நானும் கேட்கணும்னு இருந்தேன். இல்லை ப்ரோ அவர் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த நான் பட்ட ஸ்ட்ரகிள்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இல்லை, இன்டர்வியூ எடுக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருந்தாரு. நான் சொல்லணும்னு கிடையாது, அது நான் லைஃப்பில் மேலே வரணும்னு தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். ஸோ நான் வந்து நாட்டுக்காகவோ வேறு எதுக்காகவோ பண்ணலன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அது அவர் அப்படி சொன்னாரா இல்லை அவர் இவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்களான்னு தெரில. அதுக்குள்ளே அந்த இப்போ மாரி செல்வராஜை கம்பேர் பண்ணிலாம் போட்டுட்டு இருந்தாங்க, மீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு, நிறைய பேர் ட்வீட்டும் பண்ணியிருந்தாங்க. அதுதான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆமாம் ப்ரோ அதேதான். அதில் என்னங்க இருக்கு, உண்மையிலே வந்து நான் நினைக்கிறது தான். இப்போ என்கிட்ட என்னைக்கே கேட்டிருக்கீங்களே, நான் ஏன் புலம்பிருக்கேனா, நான் பார்க்காத கஷ்டமா இதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டு வந்து கதையெல்லாம் சொன்னா 6-60 ரஜினிகாந்த் மாதிரி நெஞ்சை தீச்சுட்டு தான் கதை சொல்லணும், நீங்களாம் அழுதுருவீங்க. அப்படிலாம் கஷ்டத்தை பார்த்து தான் வந்திருக்கும். ஆனா அதை சொன்னாலே என்னன்னா, நான் அவளை கஷ்டப்பட்டேன் வளர்ந்தேன்னா. இப்போ எங்க அப்பா அவமானப்படுத்துற மாதிரி இல்லை, எங்க அப்பா 20 வருஷம் வரைக்கும் எனக்கு பார்த்துக்கிட்டாரு. கஷ்டப்பட்டாரு தான், நம்ம கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் ஓகே, நமக்கு நினைச்சதே கிடைக்கல, அதை தாண்டி அவங்க பார்த்துக்கிட்டாங்க கடைசி வரைக்கும். அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கணும். சும்மா நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் என்ன ப்ரூவ் பண்ண விரும்புற, அவ்வளவுதான். நீ கஷ்டப்பட்ட நீங்க வந்துட்டு அது அது என்னைக்குமே நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. யார் கஷ்டப்படல? எங்க அம்மா கூட அப்பப்போ புலம்புவாங்க என்கிட்ட. எனக்கும் எங்க அம்மாக்கும் வந்து சண்டைன்னு ஒரே விஷயத்துல தான் வரும். நான் எது சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. அவங்க என்கிட்ட கோவப்படவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்பயாவது புலம்புவாங்க, அப்போ மட்டும் தான் நான் அவங்ககிட்ட கோவப்படுவேன். நான் எப்படி கஷ்டப்பட்டுவேன், என்னமா கஷ்டப்பட்ட ஒரு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. மார்க்கெட்ல ஒரு அம்மா காலைல 6 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்து உட்காந்து காய்கறி விற்குது ஈவினிங் வரைக்கும். அந்த கஷ்டம் நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. கொப்பு பொறுக்கிறாங்க ஒரு அம்மா, அதை நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. 10 வீட்டில் வேலை பார்க்குறாங்க, போய் பாத்திரம் கிளம்பி சமைச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க, பார்த்ததில்லை. அது நீ பண்ணதில்லை. நீ நல்லா தான் இருக்க, ஏன் எப்போ பார்த்தாலும் புலம்புற அப்படின்னா. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் புலம்புறதே என்ற விட்டாங்க. முன்னாடி சும்மா லைட்டாக புலம்புவாங்க, அதுக்கப்புறம் புலம்பு விட்டாங்க. கஷ்டப்பட்டோம்னா நம்மளோட கஷ்டப்படுறவங்களாம் இன்னும் 100 மடங்கு கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சும்மா அதை வச்சுட்டு பேசிட்டு அது பேசுறது ரொம்ப கேவலமான வேலை தான். தமிழர் சொன்னதெல்லாம் சரி, நீ கஷ்டப்பட்ட அப்படின்றதுக்காக ரப்பர் வந்து நிறுத்தினால தான் கொண்டாடுறேன். நீ வந்து எங்க இருந்து வேணும் வா. இதே வந்து கார்த்திக் நேரன் கஷ்டமே படல, 20 வயசு, அவங்க அப்பா ப்ரொடியூசர், படம் எடுத்தான். அந்த படம் நல்லா இருக்கு, கொண்டாடணுமே. அவன் என்ன கஷ்டப்பட்டான் இது பண்ணான் பார்த்தோமா இல்லையா? எனக்கு தேவை படம். அவன் அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு, நல்லாலும் நல்லா இல்லை. நீ கஷ்டப்பட்டு போ, கஷ்டப்படாம போ, அது எனக்கு தேவையில்லை. அததான் சொல்லியிருக்காரு அவரு. யார் இதை சொல்லுவாங்க? சிம்பத்தி எப்பயுமே தேடக்கூடாதுங்க, யார்கிட்டயுமே தேடி அவசியம் இல்லை. சிம்பத்தி தேடி என்னங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? ஆனா பார்த்தேன் அந்த இது வீடியோ பார்க்கல, ஒரு போட்டோ கார்டா அந்த நியூஸ் சேனல்ல ஏதோ ஒன்று போட்டிருந்தது பார்த்தேன். இவங்க ஆக்சுவலாக அது வேற மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ. அது மாரி செல்வராஜெல்லாம் கம்பேர் பண்ணி அவர் பட்ட கஷ்டம், அவர் வந்து வேற பேசுறாரு, இவங்க அதை கம்பேர் பண்ணி இவர் அதை தான் தாக்குற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம். ஏங்க மாரிசுமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் சும்மா கஷ்டம்னு பேசிட்டு இருக்காருங்க அவரு. அதுக்கு மேல விமர்சனமும் இருக்குல்ல. கரெக்ட். கஷ்டப்படாம யார் இருக்கா உலகத்துல? யார் இருக்கா சொல்லு?
நாளைக்கு உனக்கு வேலை செஞ்சா காசு. எத்தனை பேர் இருக்கீங்க காலைல எந்திரிச்சாலே வீட்டில் வந்து எல்லாமே இருக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யார் இருக்கா? சும்மா இதை சொல்லிட்டே இருக்கிறதா? என்ன அர்த்தம் அது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே செம்மையாக பேசியிருந்தார். செம்ம கிளாரிட்டியான ஸ்பீச். ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாகில் ரீலாக போயிட்டு இருக்கு அவர் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக. ஆமா ப்ரோ. ஹாய் கார்த்தி ப்ரோ. அன்னைக்கு கூட இதுதான் டிபேட் ஆச்சு. தனஞ்சய் சார் சொன்னார்ல, கஷ்டப்பட்டு படம் எடுங்க சார், கஷ்டப்பட்டு படம் எடுக்காம போங்க, படம் நல்லா இருக்குல்ல நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன தேவை இருக்கு? அவன் கஷ்டப்பட்டான் அது நான் இது எனக்கு என்னங்க அவசியம் இருக்கு? அதை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? யாரு ப்ரோ? சிஎஸ் சம்பந்தன் அவரா? நம்ம அப்படி எல்லாத்தையும் பார்க்க தனஞ்சன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டு எடுத்த படம் அது யாருமே பார்க்க மாட்டாங்க. எதுக்குங்க பார்க்கணும் இன்னொருத்த கஷ்டத்தை? யாரா பார்க்குறோமா லைஃப்ல? குப்பால்ற பெஸ்டா யாரை பார்க்குறோமா? நம்ம தூக்கி போட்டு தானே போயிட்டு இருக்கோம். இல்லை, சிஎஸ் சம்பந்தனும் இதே தான் பேசியிருப்பாரு ஒரு இன்டர்வியூவில். இதே தான் சொல்லியிருப்பாரு, கஷ்டப்பட்டேன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை, இதே தான் சொல்லியிருப்பாரு, கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஏங்க அது வேலைங்க, அவ்வளோதாங்க. அதான் அதே தான் வேலை, அவ்வளோதான். விருப்பப்பட்டு செய்கிறோம். ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இது ஸ்ட்ரகிள் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன், நீங்கள் கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதுக்காகவே இந்த சிம்பத்தியை வச்சுக்கிட்டு சும்மா அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு நான் கஷ்டப்பட்டேன் இந்த உருட்டு எப்பயுமே அது யாரை பேசினாலே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். சரி, அப்படியே வந்தாலும் கூட கஷ்டப்பட்டு வந்துட்டேன், ஓகே. அதுக்கப்புறம் நீ 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அது யாரும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? யாராவது பேசியிருக்கீங்களா? இந்த 10வது 12வது ரிசல்ட் வரப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 10th எக்ஸாம்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவான். நிறைய பொண்ணுங்க தான் இருப்பாங்க, பசங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க. 12th அப்படித்தான். நான் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னு தோணுன்னா, நான் வந்து படித்து டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஸ்பீச்சே அப்படி தான் இருக்கும். ஏழைகளுக்கு வந்து டாக்டர் சேவை செய்யணும். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷம் இதுதான் நடக்கும். ஒருத்தர் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் உண்மையிலேயே ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து படித்து டாக்டர் ஆகி ஏழைக்கு சேவை செஞ்சு ஒருத்தர் இருக்க மாட்டான். இல்லை ப்ரோ, இது நீங்கள் சொல்கிறது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஓகே, சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரில. அவங்களுக்கு இது ஒரு புனிதம். அது இல்லைங்க, அது சொல்லுங்க. மைக் கிடைச்சுன்றதுக்காக நம்ம சிம்பத்தின்ற ஒரு விஷயத்த வச்சு நான் நல்லவன்னு காட்டுறதுக்காக ஒரு பேசுற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப புலித்தனமா. அது புலித்தனமா சும்மா உளரக்கூடாது. தமிழரசன் பச்சைமுத்து சொன்னது வந்து அவங்க உண்மையிலே ஓப்பனா தாங்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து இது என் படம் நல்லா இருக்கா இல்லையா, தண்ணி பாப்ப நல்லா இருக்கு, டீ பாக்குற, நல்லா இல்லைன்னா நீ பாத்துருக்க போறியா? கிடையாதுல்ல. நான் கஷ்டப்பட்டு வந்தா இது வந்தேன்னு நீ பார்க்க போறீங்களா? கண்டுக்க போறியா? கிடையாதுல்ல. அதான் வந்து சொல்லியிருக்காரு ஓப்பனா, பிராக்டிக்கலா பேசியிருக்காருங்க. ஆமா, ஆக்சுவலா ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. நான் இப்ப நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு. இதையே வந்து கருப்பழனியப்பன் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு மேடையில. நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்தேன், அந்த கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுத்தேன்னு சொல்லும் போதெல்லாம் வந்து அவரு வந்து நெப்போட்டிசம் ப்ராடக்ட்டுங்க. அவங்க அப்பா வந்து பெரிய ஆள் தான், அதுக்கு முன்னாடி வரும்போது எம்எல்ஏ. யார்? கருப்பழனியப்பன் அப்பாவா? அப்படி சொல்ல, அவருக்குமே திறமை இருக்கு. அவர் இந்த பாயிண்ட் முன்னாலே சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதை கேட்கலாம் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் கஷ்டப்பட்டு நீ படம் எடுக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்ட, அதை ஒரு பாயிண்டா எதுக்கு சொல்லிட்டே இருக்கேன்னு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு இன்டர்வியூ பார்த்த ஞாபகம். இல்லை ப்ரோ, கார்த்தி ப்ரோ, எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் செலிபிரிட்டிஸ்டெலாம் டேரக்டர்ஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட க்ளோஸாக பழகிருப்பீங்கல்ல. இப்போ அவங்க மைண்ட் செட் இப்படி தான் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை அவங்க அந்த தமிழரசன் அவர் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்களா? இப்போல்லாம் இல்லை, என் வேலையை நான் பார்த்தேன், அது ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுன்ற மாதிரி தான் இருக்காங்களா? இல்லை அவங்க எல்லாரும் இது சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே நான் கஷ்டப்பட்டேன், ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்குறது சொல்கிறாங்கல்ல, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பேசி தானே பார்த்துருக்கோம். அப்படி கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இதே மென்டாலிட்டியில தான் இருக்கிறாங்களா, இல்லை இந்த தெளிவு உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன். அந்த மைக்கு முன்னாடி வந்தாலே அந்த ஃபீல் வந்துருங்க. என்ன பண்ணுறது, மைக் முன்னாடி வந்தாலே
சரி ஓகே, எல்லாத்தையும் நல்லவன் மாதிரி பேசணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்படிப்பட்ட ஆளு என்ன இது அதில் பற்றியெல்லாம் கவலைப்படவே தேவையில்ல. மைக் முன்னாடி வந்து நடிக்கணும் அப்படின்றது உங்களுக்குமே அப்படி தானே இருக்கும். மைக் முன்னாடி 100 பேர் கேட்குறாங்க அப்படின்னா சரி ஓகே இப்படி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன யோசிப்போம்னா என்ன பேசலாம்னு தெரியாது. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து பாரதிராஜா இப்படி பேசியிருக்காரு, பாலச்சந்தர் இப்படி பேசியிருக்காரு, சுந்தர்சி இப்படி பேசியிருக்காரு, கேஷ்குமார் இப்படி பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்து ஏதோ ஒன்று பேசுறது. இதில் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே ஃபார்மிங் வேணுமா. நீங்க எதை பார்த்துருக்கீங்களோ, எந்த வீடியோ பார்த்துருக்கீங்களோ? எது ப்ரோ? புரியல ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்க மீன்ஸ் இதுல எந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ ஒரு டேரக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு டேரக்டரோட ஸ்பீச் கேட்பான் இன்டர்வியூல. அவர் சொல்லுவார், என் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வந்து கண்டபடி திட்டுவேன், அசிங்கமாக திட்டுவேன் அப்படின்னு. அதை அவனுக்கு ஒட்டிக்குவோம். அவனும் திட்டுவான், எதுக்கு திட்டுவான் ஏன் திட்டுவான்னு தெரியாது, சம்மந்தம் திட்டுவான். அவனுமே திட்டுவான் இருப்பான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது. அவனுக்கு உரைக்காது அது. ஐயோ நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர்ல இப்படி அசிங்கமாக திட்டுறோமே அப்படின்ட்டு அது உரைக்காது. சரி கார்த்தி ப்ரோ, இந்த பந்தக்கால்லாம் நட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? டிவிகா கட்சி அது ஸ்டார்டிங் மாநாடு எப்படி இருக்கு? மாநாடு அது 27 தான் தெரியும் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா. இல்ல இல்ல உங்களோட இது பார்த்தேன், ட்வீட் பார்த்தேன், கலாய்ச்சிருந்தீங்களே பெரியாரிஸ்ட் தொண்டர்கள்லாம் வந்து அவருக்கு இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்து முறைப்படி பண்ணியிருக்காங்க, சடனா பெரியாரிஸ்டான தொண்டர்கள்லாம் பாவம்ன்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தீங்களே, அதுக்காக கேட்குறேன். அவர் எதுவுமே சொன்னதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. ஏன் ப்ரோ சொல்லாமலே ஏதோ ஒன்று சொல்லிட்டு ப்ரோ இன்னைக்கு கூட பெரியாரை வந்து அவர் போய் மாலை போட்டாருன்னா அவர் வந்து இது என்ன சொல்றது, அவர் அதுக்காக வந்து எந்த ஏங்க பெரியார் 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 இங்க பாரு, பெரியாருக்கு மாலை போட்டாருன்றது விஷயம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, பெரியாருக்கு மாலை போடுறாரு, திராவிடியன் பாலிடிக்ஸ் எடுக்கிறாரு. ஓகே, திமுக மேல எடுக்கிறாரு, ஏடிஎம்கேயும் திராவிடன் பாலிடிக்ஸ் தான் பேசுறாங்க. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அப்போ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றது ஒண்ணு இருக்கு, அதை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி தான் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அதே வந்து பெரியார் பேசுனதுக்கு எதிராக வந்து ஐயர்களை கூட்டு போய் மந்திரம் சொல்லி ஒரு பந்தகாலன்றீங்க. இல்லைங்க. அப்ப இதுல என்ன பெரியார் வழி இருக்கு? பெரியார் என்ன வழி இருக்கு? அவர் பிளண்ட் ஆஃப் எவ்ரிதிங். பெரியாரே குழப்பங்க, அவர் பெரியாரே குழப்பம் தான். அந்த குழப்பத்தை தொட்டிங்கனாலே இப்படித்தான் வரும் விமர்சனம். பெரியாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்க வேண்டியது கார்த்திக் ப்ரோ, விமன் எம்பவர்மெண்ட், சோஷியல் ஈக்குவாலிட்டி, அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எதுக்கு வந்து கடவுள் மறுப்பை எடுத்துக்கிறீங்க? அவர் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா இவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா கொஞ்சம் ஸ்டைல்லாம் கொஞ்சம் திராவிட கட்சி ஸ்டைல்ல தான் இருக்கு. இந்த லெட்டர் எழுதுறது இதெல்லாம் வந்து அந்த காலத்துல அண்ணா, கலைஞர் அவங்கெல்லாம் அவங்க தொண்டர்களுக்கு எழுதுற மாதிரி லெட்டர்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, இதுல இருந்து பார்த்து பண்ற மாதிரி தான் தெரியுது. இங்க இருக்க இந்த அரசியல் கட்சியில யாரா ஒருத்தர் அவரோட நல்ல பாயிண்ட் மட்டும் எடுத்துங்கன்னு யார் பேசிருக்கீங்க? யாரா பேசுறீங்களா? யார் பெரியார் கிட்ட இருந்தா? பெரியார சொல்லுங்க, பொதுவாகவே சொல்றேன். யாரா ஒருத்தர் பேசுறீங்களா அந்த மாதிரி? நீங்க ஒரு ஐடியில ஒருத்தரை வைக்கும் போது என்ன பேசுவாங்க, அவர்கிட்ட இந்த குறைகள் இருக்கு, அதுக்கு என்ன பதில் அப்படிதானே கேட்பாங்க கேள்வி. அடுத்த கேள்வி. அப்படி பார்த்தா எவ்ரி ஹியூமன் பீங் யாருமே 100% ஐடியல் இல்ல. எல்லாருக்கிட்டையுமே சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கதான். அதுதான் நானும் சொல்றேன், அதுதான் நானும் சொல்றோம், வேற என்ன. இப்ப பிஜேபியே எடுத்தா கூட நம்ம பிஜேபி, இப்ப நான் பிஜேபிக்கு ஓட்டு போடல, எனக்கு அவ்வளவா பிடிக்காதனால பிஜேபி கிட்ட சில நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கும்.
நேஷனல் செக்யூரிட்டி அது வந்து அது பிஜேபி யாரா பேசுறாங்களா? இல்ல நேஷனல் செக்யூரிட்டி இல்ல பிஜேபி கிடையாது, நல்லா அப்படி இருக்கும். கிடையாது. அதுக்கப்புறம் ஏங்க நீங்க பிஜேபி ஓரளவுக்கு வந்து கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கும். பிஜேபி பீரியட்ல வந்து பெருசா கரப்ஷன் இருக்காது. அதே நேரத்துல இந்த டாக்ஸிங் சிஸ்டம்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தா கூட அந்த டாக்ஸிங் சிஸ்டம்னால தான் வந்து நம்ம எக்கானமி ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு. மற்ற கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் ஈவன் இஃப் இட் ஃபால்ஸ் டவுன், நம்ம எக்கானமி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வந்து இந்த டாக்ஸிங் சிஸ்டம் ஒரு காரணம். டாக்ஸேஷன் இத சிஸ்டம் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துது தான். யார் கஷ்டப்படுத்துது? என்னையே உங்களை மாதிரி என்ன மாதிரி சம்பாதிக்கிறவங்கள, ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கிறவனை, மிடில் கிளாஸாக இருக்கவனை கஷ்டப்படுத்துது. ஆனால் புலம்புறது யார் புலம்புறா? புலம்புறது வந்து இத்தனால டாக்ஸே கட்டாதவன அந்த டாக்ஸிங் பர்வியூக்குள்ள கொண்டு வந்தவங்க ஃபுல்லா புலம்புறாங்க இப்ப. ஆக்சுவலா கரெக்ட். நம்ம அந்த காலத்துல இருந்தே கட்டிட்டு தான் இருக்கோம். வேலைக்கு போன மாசத்துல இருந்து கட்டாதவங்க எல்லாம் வந்து இப்ப சடனா வந்து ஜிஎஸ்டி பர்வியூக்குள்ள வந்தோன்னு புலம்புறாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் அப்படி நெகட்டிவா எடுத்து பேசுறது தானே அரசு விமர்சனம். இல்ல அப்படியான ரெண்டுமே இருக்கு. நம்ம ரெண்டையும் பார்த்துட்டு மத்த பார்ட்டியோட இதை விட மத்த பார்ட்டி எது பெட்டரா இருக்கோ அப்படி பார்த்தானே ஓட்டு போடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க இவர் இதையும் எடுத்துக்கலாம். இவர் வந்து பெரியார் இதை பண்றது இது, அதனால கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க பாருங்க, கடவுள் நம்புங்க நம்பாம போங்க, அதெல்லாம் அதை பத்தி யாரை கேட்குறாங்களா? நானே கோயிலுக்கெல்லாம் போறதே கிடையாதுங்க. கோயிலுக்கு போய் பல வருஷம் இருக்கும். அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனா நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நீங்களே ஒண்ணு மாற்றி பண்றீங்க. இதுதான் கேள்வி. அவ்வளவுதான். அந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணுமே தவிர அதை விட்டு நீ எப்படி கேட்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு மறந்துட்டாரோ ஒரு வேலை. விநாயகர் நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்லாம விட்டாரான்னு தெரியல. அப்படி சொன்னாருன்னா அடுத்த கேள்வி வரும். ஒருவேளை நம்ம இவரு சீமான் மாதிரி முப்பாட்டன் முருகன் அந்த மாதிரி போறாரா, அந்த ஆங்கிள் போறாரான்னு தெரியல. அவர் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாருங்க. தமிழ் தேசியத்துல இருந்து கொஞ்சம், திராவிடத்துல இருந்து கொஞ்சம், எல்லாத்துல இருந்தும் அந்த குட் பார்ட்டை மட்டும் எடுத்து ஒரு மாதிரி ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அவர் பேசும்போது பார்க்கலாம் எப்படி பேசுறாரு மாநாடு அன்னைக்கு. நானும் கியூரியஸா வெயிட் அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல அவரு இப்பதானே பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாரு. இவர் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருப்பாரு. எல்லா பார்ட்டிஸ்ல இருக்கிற பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ். இப்ப நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயம், தமிழர்கள் தொன்மை சார்ந்தது அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுற அந்த தமிழ் வெர்சஸ் அதர் லாங்குவேஜ் இது நமக்கு பிடிக்காது. ஸோ இவர் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ்ல வந்து கோர் திராவிடியன் பாலிடிக்ஸ்ல இருக்கிற அந்த கடவுள் மறுப்பை டிஸ்கார்ட் பண்ணிடுவாரு. பிஜேபியில இருக்கிற மதவாதத்தை டிஸ்கார்ட் பண்ணிடுவாரு. டிஸ்கார்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி சேர்த்து பண்றதுக்கு டைம் இருக்குல்ல, லைக் எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்றது. ஆமா ப்ரோ, பட் அப்படி பண்ணா அப்படி புதுசா ஸ்டாண்ட் அவுட்டா என்ன ப்ரோ தெரியும் உங்களுக்கு? ஆக்சுவலி ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுதுக்கு என்ன, எல்லாரும் ஒரு இந்தியால தானங்க ஒரு கட்சி இருக்கு போகுது. இங்க இருக்கிற எல்லாரும் பேசுனதுதான் பேச முடியும். அதையே கொஞ்சம் எப்படி வேற மாதிரி பேசலாம் தான். இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே இங்க இருக்கிற பார்ட்டிஸ் பேசாத புதுசா எதை பேச முடியும் சொல்லுங்க? பேசுறதுக்கு எந்த டாபிக்குமே கிடையாது ஆக்சுவலா. இல்ல நான் கொள்கையை சொல்றேன் ப்ரோ. அதான் கொள்கையை தான் சொல்றேன். எல்லா கொள்கையும் ஏதாவது ஒரு கட்சி பேசி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? ஊழல், மது ஒழிப்பு எல்லாம் என்ன இருக்கு இங்க பேசாத புதுசா கட்ட. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் மாதிரி எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப அவங்க பார்ட்டியில யாருமே வந்து இப்ப வேற பார்ட்டிஸ்ல இருந்து வந்து பெரிய ஆட்கள் யாரும் சேர்ந்த மாதிரியே தெரியல ஆக்சுவலா. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. பார்ட்டியில யாரும் பெரிய ஆளுங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைங்க. அதான் இப்படி சேர்ந்தாலுமே பெரிய இம்பாக்ட்லாம் இருக்காது. இல்ல இப்ப அவர் பேர் என்ன, நம்ம கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் வந்து சேர்ந்தாருல, பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து சேர்ந்தாரு. அந்த மாதிரி ஒரு கைடிங் லைட் மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல.
இந்த ப்ரோ அதெல்லாம் இனிமே விஷயம் தானே வரும். இல்ல ப்ரோ அதெல்லாம் இனிமே தானே வரும்ன்றேன். மாநாடுக்கு அப்புறம் தானே பெருசா அதெல்லாம் இப்பவே ஜாயின் பண்ணிடுவாங்களா எனக்கு தெரியல. மாநாடுல அவர் பேசுறது அவர் இன்னும் டைரக்டா பேசல இல்ல இந்த புஷியானதெல்லாம் பார்த்தா ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் தெரியுதே தவிர கொஞ்சம் எஃபெக்டிவா அந்த மாதிரி என்ன சொல்றது கொள்கை கருத்து அந்த மாதிரி பேசுற ஆள் மாதிரியே தெரியல அவரெல்லாம் பார்த்தா. அவர் ஒரு சிம்பிள் ஆர்கனைசர் மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது இன்டெலெக்சுவலா ஏதாவது 2-3 கொஸ்டின் கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியுமா? பார்த்தா இல்ல எனக்கு இல்ல அப்படி தெரியல இல்ல அது ஆக்சுவலா. கரெக்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேஸே ஒரு பார்ட்டியில இல்லைன்னா இப்ப நான் வந்து டிஎம்கே ஓட்டு போடுறேன் சரியா? இப்ப எனக்கு வந்து இப்ப எனக்கு அடுத்த வாட்டி டிஎம்கே போட வேணாம், நான் வந்து விஜய்க்கு போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் பாக்குறது என்ன பார்ப்பேன்னா ஏதாவது ஒரு இன்டெலெக்சுவல் ஃபேஸ் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியிற மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் ஃபேஸ் இல்ல. நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம விஜய் ஒருத்தர் தான் சொல்லுவாருன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்ல அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா இப்ப மாநாடு நடக்குது இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த பொறுப்பு கொடுக்குற விஷயம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இந்த பொறுப்புகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஆக்டிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். அப்போ நீங்க கேட்குற மாதிரி நீங்க சொல்றது ஆக்சுவலாக புரியுது. குஷியானதுட்ட போய் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு இது வரைக்கும் அவர் ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணி எந்த வீடியோவும் வந்தது கிடையாது தான். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது ஆஃப்டர் மாநாடு எல்லாருக்கும் ஒரு 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 பொறுப்புன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் டிவிகேலேருந்து ஒரு நம்பர்னு சொல்லி ஒரு விவாதத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு விதத்துலையோ போய் பேசுவாங்க. இப்போ இருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த ஃபேன்ஸ் கிளப் இருக்கிறவங்க தான் போய் பேசியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான். இப்ப குஷியானந்த் மாதிரி ஆளும் தேவை கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு மொபிலைஸ் பண்றதுக்குலாம் தேவை. ஆனா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரி சிலர் இருக்கணும்ல, அது மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது ஆக்சுவலா. தெரிஞ்சிடும் மாநாடுல தெரிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். அவங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விஜய் ஒருத்தரை வச்செல்லாம் இங்க இது பண்ண முடியாதுதான். முடியவே முடியாது, வேலைக்கே ஆகாது ஆக்சுவலா. இப்ப ஓட்டர்ஸோட மைண்ட் செட் எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு ஓரளவுக்கு கொஞ்சம். இல்ல ப்ரோ, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாநாடுக்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்குள்ள ஐ மீன் 1.5 இயர்ஸ்க்குள்ள அவங்க எல்லாம் க்ரூம் பண்ணி எலெக்ஷன் ரெடி ஆக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இல்ல அதுக்கப்புறம் அவர் அதுதானே பிளானா வச்சிருப்பாரு. ஏன்னா இப்ப 69 முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மாநாடு முடிச்சுட்டு கையோட அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா அவர் இதே வேலையா தான் இருப்பாரு. ஃபுல்லா இறங்கிடுவார்னு நினைக்கிறேன். அது தெரியல 1.5 வருஷத்துல எல்லாம் முடிச்சிட முடியுமான்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம், இந்த க்ரூம் பண்றது இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இது உண்மையிலே நீங்க லாஜிக்கலா சொல்லுங்க. இப்ப வரைக்கும் நீங்க வந்து சோசியல் மீடியால பாருங்க, டில் எஸ்டர்டே இந்த விஜய் ஃபேன்ஸ்னு ட்விட்டர் ஹேண்டில் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஆட்களோட ஐடிஸ்ல வர ட்வீட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அவங்களோட ஸ்பேஸ்ல அவங்க பேசுற பேச்செல்லாம் பாருங்க. அவங்களெல்லாம் பார்த்தா குரூப் பண்ணி கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் வந்து ஃபேன் ஃபைட் மாதிரி இப்ப வரைக்கும் நேத்து வரைக்கும் வந்து ரஜினிகாந்தை வந்து திட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னும் அந்த லெவல்லே தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் குரூம் பண்ணி வர்றதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு தெரியல ஆக்சுவலா. இல்ல புரியுது ப்ரோ, அந்த ஐ கேன் ப்ளே அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ட்ரைங் டு சே. பட் நான் இவ்வளவு பெரிய பிளான்ஸ் வச்சிருக்காங்களே அவங்க, இதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகுமான்னு தான் கேட்கல. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல டிவிகே எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அவர் வர்றது இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு கேக்குறேன். நான் இது சொன்னாலும் திட்டாம போறீங்க. அட சும்மா சொல்லுங்க ப்ரோ, சும்மா திட்டுறாங்கன்ட்டு எதையாவது சொல்லுங்க. நானு இல்ல அத பத்தி நம்ம கேர் பண்ண போறது இல்லைங்க. நான் அது சொல்றேன். நீங்க வந்து நார்மலா நான் அபியூசிவா சொன்னா யாருங்க திட்ட போறா? சாதாரணமா பேசுனா சரி, அபியூசிவா என்னைக்கா பேசிருக்கோமா? இல்ல அதான் சொல்றேன். அப்புறம் ஏன் ரொம்ப ஹெசிடேட் பண்றீங்க? சொல்லுங்க, சொல்ல வர்றத. இல்லைங்க இங்க பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கிட்ட பேசுறான் சரியா, புரிஞ்சுக்காம அவன்கிட்ட பேச முடியாது. இல்ல ப்ரோ, நான் அப்படி கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா இப்போ டிவிகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருல, விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஆக்டர் விஜய் விட்டுருங்களேன், நான் கேட்கறது டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் மாநாடுக்கு போறாரு, அதை பத்தி கேட்கறேன். அந்த பக்கம் திட்டுறதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? தெரியலையே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது யாரும் அந்த ஒரு ஏற்றுறதுக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அந்த வேலை பார்க்குறாங்க. அதனாலதான் இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, தெரியல, எனக்கு தெரியல, இருக்கலாமே. அதுதாங்க உண்மை. அவ்வளவுதான் எங்க, அவ்வளவுதான். புரிதல் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்?
இல்ல அன்னைக்கு அந்த ஆனா நதீர்ங்கிறவர் வந்து ஆனா ஆனா பேசினாரு. ப்ரோ நான் பார்த்தது நான் சொல்றேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிற நான் ஆட்கள் ஒண்ணே ஒண்ணு இருக்காங்கல்ல, சொல்லிடுறேன். அவங்க கொஞ்சம் அபியூசிவா இருக்காங்க. நீங்க வந்து அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க தானே ஐ கேச்சிங்கா இருப்பாங்க. இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுது. 4-5 ஐடி தான் திட்டுறாங்க, மத்தவங்க எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க தானே ஐ கேச்சிங்கா இருப்பாங்க. அவங்க இல்ல அவங்க ஏத்தி விடுறாங்க. இந்த சின்ன பசங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இதுதான் உண்மை. அது ரொம்ப நல்லதுதாங்க, 4-5 விடுங்க. பேர் தான் ஏத்தி நாட்டுக்கு விடுறாங்க. நாட்டுக்கு நல்லதுங்க. நாட்டுக்கு நல்லதுதாங்க, விடுங்க. இல்ல கார்த்தினா, நீங்க இந்த நதீர்ங்கிற பையன் வந்து பேசினா போல இல்ல. ஆமா, அன்னைக்கு வந்து பேசினா. அந்த பையன் இது அந்த நம்ம இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம 2G ஓட்டல. ஆமா, 2G வந்து அந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையும் போது அவர் வந்து 2G வந்து முஸ்லீம்ஸ் திட்டினாப்புல. அப்போ வந்து இந்த நதீர் என்ன சொன்னா, ஏன் ப்ரோ முஸ்லீம்ஸ் இப்படி திட்டுறாரு, உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதுக்கு நீங்க என்ன நீங்க, இல்லைங்க நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் அவர் கேட்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களை திட்டினா அவங்களுக்கு இதா இருக்கு. நதீர் மட்டும் சொல்றேன், மற்றவங்க கரெக்ட் தான். ஆனா அவருக்கு வந்து அந்த ரொம்ப அந்த பயாஸ்டா இருக்காப்புல நதீர். அன்னைக்கு பேசுனதுல சொல்றேன், இந்த கார்த்தி மாற்றம் நம்புல. ஓகே ப்ரோ, அதை விடுங்க. பட் நான் இப்ப காமனா இப்ப பாக்குறதெல்லாம் வந்து இப்ப என்னோட சர்க்கிள் எல்லாம் பார்த்தா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரு, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அது நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்ல ஞாபகம் இருக்கு தெரியுது. ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அன்னைக்கு பேசுறது ஞாபகம் இருக்கும், அந்த அப்ப இன்னைக்கு பேசுறது ஞாபகம் இருக்கும். நீங்க அப்ப கூட ஸோ நிறைய பேர் தே ஆர் ரெடி டு ஓட் ஃபார் டிவிகே. ஆனா அவங்க லைக் நான் சொல்றது ஓரளவுக்கு இந்த பிட்வீன் 20 to 40 இந்த ரேஞ்சில் நிறைய பேர் வந்து ரெடியா தான் இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அவர் கரெக்டா பேசணும், அதுக்கேத்த ஆட்கள் இருந்தா அவங்க கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க. இல்ல ப்ரோ, நான் அதான் கேட்டேன். கார்த்தி ப்ரோ சொல்லவே இல்லை. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா அவரோட இம்பாக்ட் பெருசாக தான் இருக்கும். சரியா, அவர் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. சினிமாலே வந்து பெரிய மாஸ் ஹீரோ தான் அவரு. கண்டிப்பா அவரோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். ஆனா பொலிட்டிக்கலா வரும்போது என்னன்னா, இன்னைக்கு நீங்க 100 அப்படின்னா நாளைக்கு வந்து அது 90, 80 அப்படிதான் ஆகும். மைனஸ் ஆகுமே தவிர ப்ளஸ் ஆகாது. அப்படி ஆகும். அதை வந்து அப்படியே கொண்டு போகணும், மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்று, இங்கே இருக்க அரசியல் சூழ்நிலையும் அந்த மாதிரி இல்லை. டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தோக்கடிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக அவங்களையும் தோக்கடிக்க முடியும். ஆனால் அது தோக்கடிக்கிறதுக்கான பவர் வந்து ஏடிஎம்கேட்ட மட்டும் தான் இருக்குது. அவங்ககிட்ட தான் கேட்ரஸ் அதிகமாக இருக்காங்க. பொலிட்டிக்கலாக வருமா சொல்கிறேன். ஃபேன்ஸை விட்டுருங்க, ஃபேனு சினிமா பார்க்குறவன் அதெல்லாம் தாண்டி அவங்ககிட்ட மட்டும் தான் ஒரு 1 கோடி ஓட்டு இருக்குது அவங்க கையில். இவங்க கையில் ஒரு 2 கோடி ஓட்டு இருக்குது. இதை தாண்டி எவ்வளோ ஓட்டு நீங்கள் எடுத்துட முடியும்? இதுக்கு நடுவில் வந்து பாமக, தேமுதிக, பிஜேபி இவங்க கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறது, சீமான் பிரிக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு நடுவில் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு டஃப் தான். 2026 ஜெயிச்சா ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான். 2 கட்சியில வேற எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கு, இன்னும் 16 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கிறது வந்து இதுதான் நிலைமை. அவர் டிஎம்கேக்கு அலைன்ஸாக போக முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி அலைன்ஸ் ஃபுல்லு. திருமாவளவன் சண்டை போட்டு இருக்காரு, எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்குன்னு சொல்லி நடத்திட்டு இருக்காரு. இங்கே நடக்காது. இன்னொன்று, கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு புதுசாக ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி போக முடியாது. ஸோ அவருக்கு இருக்க வாய்ப்பு ஒன்று தனியாக நிற்கணும், இல்லைன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் கூட போனால் விமர்சனங்கள் வரும். தோத்துட்டா அதுக்கு பின்விளைவும் பெருசாக இருக்கும். என்ன பண்ண போறாருன்னு தெரியலங்க. ஸ்பேஸ் கம்மியாக இருக்கு, அதுதான் உண்மை. தெரிஞ்சு 2026ல தனியா தான் போவாருன்னு நினைக்கிறேன். யாரோட அதாவது ஸ்மால் பார்ட்டிஸ் மட்டும் வச்சுட்டு ஏடிஎம்கேவோட போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல வேற கட்சியில இந்த பெரிய கட்சியில இருந்து தனியா போனாருன்னா
இன்னொரு விஜயகாந்த் மாதிரி ஒரு பார்ட்டி. விஜயகாந்த் எப்படி 8% ஓட்டு எடுத்தாரு, 9% எடுத்தாரு, 10% எடுத்தாரு, 12% இப்படி போகுமே தவிர பெரிய இம்பேக்ட் வராது. பொலிட்டிக்கலா பெரிய இம்பேக்ட் வராது. இங்க நீங்க 20% ஓட்டு எடுத்தா கூட ஜெயிக்கிறவன் தானே ஆச்சு, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா ஓட்டு வந்து என்னைக்குமே வந்து அப்போ ஒரு சிலர் ஒரு ஆங்கிள் சொல்றாங்கல்ல கார்த்திக் ப்ரோ, அதாவது இப்ப என்ன சொல்றது, இவரை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவர் எலிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்கு வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஃபியூச்சர் நான் சொல்றது ஒரு 5 வருஷம், ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இட் வில் பி விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மீன் இப்பவே சொல்லல, நியர் ஃபியூச்சர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க 2 பேர் தான் ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டங்க. ஃபியூச்சர் நினைச்செல்லாம் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எலெக்ஷன். ஓகேவா, அந்த 5 வருஷம் நீங்கள் போராடணும். அது ஒரு வேலை இருக்கு. அது முழு நேர வேலையை பார்க்க முடியாது. அரசியல்வாதி பார்ப்பான், அவனுக்கு வந்து வேற வேலையே கிடையாது, அது ஒண்ணுதான் வேலை அப்படின்றதுனால 5 வருஷம் அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இவரால் அது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சீமான் வந்து டெய்லி ஸ்டேஜ் போட்டு பேசிட்டே இருப்பாரு. விஜய் பண்ண முடியாதா? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுதான் லேக்கிங். இப்ப நாம் தமிழர்ல பார்த்தா பேசுறதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க. இங்க அந்த மாதிரி ஐ கேட்சிங்க யாருமே இல்லை. பார்க்கலாம் வராங்களா என்று. ப்ரோ, நாம் தமிழர்ல பேசுறது ஒரு பாசிட்டிவ்னா நெகட்டிவ் அதுலேயும் தான் ப்ரோ இருக்கு. அதான் சொல்றேன், அவங்க பேசுறது ஃபுல்லா. நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள வந்து ஒரு ரெலவெண்டா வச்சுக்கிறாங்கல்ல. அவங்க நாம் தமிழர் எனக்கும் அவ்வளவா எல்லாத்திலயும் உடன்பாடு இல்லை. பார்ட்டியோட ரெலவன்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு ப்ரோ. அவங்க காமிச்சுப்பாங்க ப்ரோ, நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு. நீங்க நாம் தமிழரோட நியூஸ் வராத நியூஸ்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு வாரத்துல ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடும். இந்த எலெக்ஷன்லயே வந்து 40-40 ஜெயிக்க விட்டாங்க இல்லையா? அப்பயும் சொல்றேன், 40-40 ஜெயிக்க விடுறதே பெரிய தப்புங்க. இவனுக்கு என்னன்னா அதுவே பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதை உடைக்கிறதே கஷ்டம். இதை உடைக்கிறதுக்கு யாரெல்லாம் முடியும்? ஏடிஎம்கேல முடியும். ஆனா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இல்லை, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இல்லை. நடுவில் வந்து நீங்க வந்து டிவிக்கு வருது அப்படின்னா டிவிக்கு வந்தா ஓட்டு பிரியும். ஆக்சுவலா சொல்ல போனா திமுக ரொம்ப விஜயப்படுறாங்க. விஜய் வருது. ஆக்சுவலா 2016ல வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அவங்க பண்ணாமலே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிஜேபி ஏடிஎம்கே திரும்பி கூடாது, எடப்பாடி வந்து காலியாகும்னு அவங்க நினைக்கிறாங்க. டிவிக்கே வர்றது ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா டிஎம்கே வந்து என்ஜாய் பண்ணது. அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, பீடி பிடிச்சிட்டு படுத்து கிடப்பாரு. நம்ம எதுவுமே பண்ண வேணடா, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதாரணமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சாதாரணமா கேஷுவலா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண வேணாம், கரெக்டா அந்தந்த ஊர்ல கரெக்டா காசை கொடுத்து ஓட்டு வாங்கினா போதும் அப்படின்ற மூட்ல இருக்காங்க ப்ரோ. சேம் இதே மாதிரி தான் கமல்ஹாசன் வரும்போது லைக் அது ஒரு ஓட் பேங்க் பிரிஞ்சுது. யங்ஸ்டர்ஸ்லாம் பாதி பேர் லைக் அதோட இம்பாக்ட் டிஎம்கேக்கு இருக்காங்க. அந்த எலெக்ஷன்ல கமல் பிரிச்சதெல்லாம் ஓட்டு பிரிச்சுங்க. கமல் பிரிச்சது எல்லாமே யாரோட ஓட்டு? பிஜேபியோட ஓட்டுனா அந்த ஐயருங்க ஓட்டு, படிச்சவங்க ஓட்டு, இன்டெலெக்சுவல் ஓட்டு, இதெல்லாம் யாருக்கு போடுவாங்க? ஒன்னும் பிஜேபிக்கு போடுவாங்க, ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. சென்னை தான் அவங்க சுத்தி வச்சிருக்கானுங்க. சென்னையில வந்து ஜெயலலிதாவே 2016ல ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. இல்ல, சென்னை வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, மதுரை இந்த மாதிரி ஏரியா தான் ஸ்ட்ராங்கா இருக்கு ஏடிஎம்கே. அங்கேயுமே ஒன்னொன்னும் செக் வைக்கிறாங்கல்ல. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை செக் வைக்கிறாரு, மதுரையில பிஜேபி செக் வைக்கிறாங்க. பாமக தனி அலைன்ஸா நிக்குது. இன்னைக்கு பாமக சேருமான்னு இல்லைன்னு தெரியல. இப்போ விஜய் வர்றாருன்னா அங்கங்க வந்து சவுத்தெல்லாம் வந்து பெரிய அடி விழுவும். ஏடிஎம்கே ஓட்டுல பிரியும். ஆன்டி டிஎம்கே, அதாவது ஏடிஎம்கே ஓட்டுன்னு சொல்லல, ஆன்டி டிஎம்கே ஓட்டுல பிரியும். எல்லாமே அவங்க சாதகமா போகுது இல்லை. அவங்க ரொம்ப ஜாலியா ஓகே சும்மா நம்ம இருந்தாலே போதும் 117 சீட்டை வந்து ஈஸியாக ஜெயிச்சு கொடுத்துருவானுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சென்னையில ஏடிஎம்கேவே இல்லை, ரொம்ப வீக்கா இருக்கு.
ப்ரோ அதுக்கு நீங்க தான் வந்து சண்டை போடாம எடப்பாடின்ற இருக்கணும். ஒருத்தர் நீங்க யாரு அண்ணாமலை அப்படி எடப்பாடி சண்டை போடாம இருக்கணும் அப்படின்னா சேர்ந்திருக்கணும். அது உள்நாட்டு கலவரமா இருக்கே உங்களுக்குள்ள. அப்படி அதுதாங்க. அது என்னன்னா, இப்போ நீங்க அதை சொல்றீங்க இல்லையா, அவங்க இந்த எலெக்ஷனை பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. 2026 அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? 2026ல ஓகே போவோம், 25 தொகுதி வாங்கிட்டு ஏடிஎம்கே கூட நிற்போம். ஒருவேளை தோத்துட்டா உங்களால தான் தோத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சுட்டா நாங்க போட்ட பிச்சை, நீங்க ஜெயிச்சிருங்களே 4 தொகுதி, அந்த 4 தொகுதி நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லுவாங்க. அப்போ 2029ல திரும்ப வந்து ஆட்டம் காட்டுவாங்க. நமக்கு எதுக்கு இந்த வேலை? இந்த எலெக்ஷன்ல காலி பண்ணி விட்டோம்னா முடிஞ்சா 2029ல வருவாங்கல்ல. ஒண்ணு காங்கிரஸ் பக்கம் நிக்கணும், இல்ல பிஜேபி பக்கம் நிக்கணும். காங்கிரஸ் கூட்டணி ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல். பிஜேபி பக்கம் வரவங்க வரட்டும், பாமக வருவாங்க, தேமுதிக வருவாங்க, எல்லா கட்சியும் வருவாங்க. அன்னைக்கு இதே மாதிரி திரும்ப இன்னொரு என்டி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு 18% ஓட்டுன்றது நாளைக்கு 30% மாத்துவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட ஏங்க ஒருத்தர் நினைக்கிறது ஒண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிஜேபிக்கு விஜய் வர்றது திமுக சாதகம் நினைக்குது. இது எல்லாம் எப்படி போய் குறுக்கு முறுக்கு யோசிச்சிங்கனாலும் டிஎம்கே சாதகமாக தான் இருக்கு. என்ன பண்ண முடியும் ப்ரோ? ஆனா அந்த அளவுக்கு அங்க மீடியா ஒர்க்கும் கிரவுண்ட் ஒர்க்கும் சூப்பரா பண்றாங்க டிஎம்கே. லைக் ஒரு சேனல்லையும் ஒரு அலிகேஷன் இல்லைங்க. நீங்க அதை சொல்ல மீடியாலாம் 1008 சொல்லிட்டு ஓகேவா. அலிகேஷன் என்ன பேசுவீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன பேசுவீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ 16 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. டிஎம்கே சப்போர்ட்லாம் பேசல, டிஎம்கே ஆட்சி மாறுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இப்போ ஒரு பாயிண்டே கிடையாது அவங்கள பத்தி பேசுறதுக்கு. ஊழல்னு பேசினா ஏடிஎம்கே கூட இருந்துட்டு பேச முடியாது ஊழலை பத்தி. இன்னொன்னு செந்தில் பாலாஜி வந்து வெளில வந்தா கொண்டாடுறீங்க நீங்க. அப்போ ஊழல் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. மது ஒழிப்பு அப்படின்னா அவங்க முன்னாடி எடுத்துட்டாங்க. நீ என்ன மது ஒழிப்பு பேசுறது, நாங்க அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி சேரை போட்டு உட்காந்துடுறோம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு போய் அவங்களே உட்காந்துட்டாங்க. இந்தியா ஃபுல்லா என்ன மது ஒழிப்பு, இந்தியா ஃபுல்லா மது ஒழிப்பு கொண்டு வா சொல்லி அவங்க உட்காந்துட்டாங்க. என்ன என்ன எந்த வச்சு இவங்களை வந்து காரணம் பண்றது? கண்டிப்பா ஒரு ஆன்டி கம்பல்சி இருக்கும், மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அட்டாக் பண்ற மாதிரி பாயிண்ட் இல்லை. அதுதான். அப்படி இருந்தாலுமே இவங்க சண்டை போட்டு பிரிச்சுக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா இந்த வாட்டி கஷ்டம் தான், டிஎம்கே தான் ஜெயிக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன்னா இல்லை டைம் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டைம் இருக்கு, இன்னொரு 14 மாசம் இருக்கு. 16 மாசத்துல என்ன நடக்கும்? 16 மாசம்ன்றது ரொம்ப அதிகம். 2 மாசத்துல கூட மாறும். இல்ல பெரிய ரொம்ப ரொம்ப பிரஸிங் ஃபேக்டர் மாதிரி எதுவும் பெருசா இருக்க மாதிரி தெரியல. இல்ல அதுக்கு டைம் இருக்குங்க, டைம் இருக்கு சொல்றேன். பட் இந்த நீங்க கேள்வி எதுக்கு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சின்னு சொன்னீங்களே, அவர் இந்த மாநாட்டிலேயே வந்து ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னா அது 10ஓட 11 ஸ்டேட்மெண்ட். ஊழல் ஒழிக்கிறதுக்கு வந்துட்டாருப்பா விஜய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் எந்த பாயிண்ட் பேசினாலும் பழசாதாங்க இருக்கும். எல்லாத்தையுமே எல்லாரும் பேசி அதுதான் சரி. இல்லை அது எங்க பாருங்க, அது கிண்டலுக்கோ கேளிக்கோ சொல்லுங்க. பட் ஃபேக்சுவலா அதுதான். எது பேசினாலும் அப்படிதான் இருக்கு. அவர் இன்னைக்கு அந்த அறிக்கையில கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய இதெல்லாம் நம்ம உரிமையெல்லாம் மீட்டு கொடுக்கணும். என்ன ஒரு எதை பத்தியுமே பேச முடியாது. முன்னாடியாவது சீமான் வளர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள், அங்க வந்து எல்டிடி அழிஞ்சது, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணி அவர் வந்தார்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. சென்ட்ரல்ல காங்கிரஸ் இருந்தா கூட அதை வச்சு பேசலாம். இல்ல பிஜேபி, அதுக்கு ஆப்போசிட் கட்சி தான் இங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கு. மதவாத அரசியல் அதுதான் நாங்க வந்து எதிர்க்கணுமா, அப்புறம் என்ன போயா அப்படின்றாங்க. இதுக்கு நடுவிலையுமே அண்ணன் வந்து பெரிய இடத்துல இருந்தால் வருத்தம், வேற ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ. வருத்தம் மீன்ஸ் அவங்க மேலங்க இந்த இடத்துல வந்து வேற மாதிரி பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த வந்து பெரிய இடத்துக்கிட்ட வந்து என்ன இப்ப ஒரு யூஸும் இருக்காது. அவருக்கு சீமான் ரூட் சூப்பருங்க. இங்க பாருங்க, நம்ம கிண்டலே பண்ணா கூட நான் பல டைம் கேலியே பண்ணியிருக்கேன். சீமான் விஜய் முன்னாலே பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். ப்ரோ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன்.
கரெக்டா பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் சீமான் எத்தனை எலெக்ஷன் அவர் எத்தனை எலெக்ஷன் நின்றுருக்காரு? அவர் இது வரைக்கும் நின்ன எலெக்ஷன்ல ஒரு தடவையாவது 3ஆவதாவது வந்திருக்காரு. எப்பவுமே 4th தாங்க வருவாரு. ஓட்டே அவர் கிடையாது, வர மாட்டேங்குது. அதுதாங்க சொல்றேன். அதுதான் சொல்றேங்க. எப்பயுமே நீங்க அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. முதல்ல சீமான் வாங்குற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க ஓட்டு, சரியா? பாமகக்கு அந்த சேலம், தர்மபுரி இந்த பெல்ட்டை தானா ஓட்டே இருக்காது. 100 ஓட்டு விடுவாது இங்க. புரியுது. அவங்க வந்து அவங்க காஸ்ட் டாமினேட்டட் ஏரியா. சீமானுக்கு அதான் கரெக்ட். ஆனா நீங்க ஒரு தலைவர்ல ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டு தலைவருக்கு சீமானுக்கு ஹேட்ரட் அதிகமா இருக்குங்க. பாருங்க, சீமானுக்கு ஹேட்ரட் அதிகமா இருக்கு. அது விஜய் கூட சேரும்போது டைலூட் ஆகும், சரியா? ஆனா அது எப்படி ஆகும், பிளஸ் ஆகுமோ மைனஸ் ஆகுமோ தெரியாது. ஆனா யங்ஸ்டர்ஸ் வந்து டோட்டல் கம்ப்ளீட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீமானோட சேர்ந்தா. ஆனா அவரு விஜய் பெரியார் சைடு அதுக்கு சீமான ஒத்துக்கு வரணும். பெரியாருக்கும் ஆவாது. சீமான் யார் பாருங்க, சீமான் யார் சீமான்னு கேட்பாரு. அதெல்லாம் அடுத்த கட்டம், அடுத்த கேள்வி. அதெல்லாம் சீமான் யார் சீமான், நீ சீமான் நான் சீமான்னு கேட்பாரு. தம்பி நான் பெரிய ஆளு, வயசுல மூத்தவன், உனக்கு முன்னாடி யார் சேர்க்க வந்தேன் அதெல்லாம் சொல்லுவாரு. அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை. பட் காம்பினேஷனா பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்தாங்கன்னா அது கொஞ்சம் இம்பாக்டான காம்பினேஷனா தான் இருக்கும். சரி, ஆனா நாம் தமிழர் வந்து நாம் தமிழர் இருக்கவங்களுக்கு பெரியாரே பிடிக்காது ப்ரோ. இவர் பெரியாரெல்லாம் தூக்கிட்டு வராரு ப்ரோ, அப்படி யோசிங்க ஐடியாலஜிக்கலா. ஆமா, அதனாலதான் சீமான எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல ப்ரோ, இவங்க 2 பேர் காம்போ நீங்க சொல்றது நல்லா இருக்கும். பட் ஆனா ஓட்டிங்கா பாத்தீங்கன்னா அது இம்பாக்ட் கிரியேட் ஆகாது. ஏன்னா நானே சீமானுக்கு தான் போட்டேன். நான் செக் பண்ணும் போது அது பிரச்சாரத்தை பொறுத்து இருக்குங்க. நடக்காதுங்க, அது நடக்காது, நடக்க போறது இல்ல. பட் நான் சொல்றது என்னன்னா, அந்த பிரச்சாரம் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு வருஷம் அந்த காம்பினேஷன் சேரும் போது சீமான வேற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப புஷி ஆனந்த வச்சுக்கிட்டு நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. நான் சொல்றேன் சீமான வச்சு பிரச்சாரம் பண்ணா ஓட்ட அதிகமாகும்னு சொல்றேன், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? பேசுறதுக்கு ஆள் வேணும், பேசுறதுக்கு புதுசா ஒருத்தர் சகாயம் எழுது அதெல்லாம் கொண்டு வந்தா பேச முடியும், அதெல்லாம் முடியாது. சீமானுக்கு பிரச்சார பலம் இருக்கு. அந்த பிரச்சார பலம் விஜய் வச்சு பேசும்போது இன்னும் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். சீமான் மாறிக்குவாரு, அவர் கேரக்டர் மாத்திக்குவாரு. சில விஷயங்கள்லாம் வந்து அவரை பத்தி நெகட்டிவா இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் மாத்திக்குவாரு, நல்லா இருக்கும். பட் அது நடக்க போறது இல்லைங்க. பட் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் ப்ரோ. ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் என்ன தெரியுமா ப்ரோ? இந்த நாம் தமிழர் கட்சி நல்லா பேசுற ஆட்கள்லாம் இவங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இவங்க டிவிக்கே கொண்டு வர்றது ஷார்ட்கட். ஆக்சுவலா அதை வேணா அவங்க ட்ரை பண்ணலாம். அங்க இருந்து கொஞ்சம் பிசிகால இருந்து கொஞ்சம் அந்த மாதிரி தூக்குனா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் ஓரளவுக்கு. ஆனா எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல. எல்லாம் ஓகே, எல்லாம் புஷானது கீழே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுதாங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லைங்க. எதுக்கு அந்த புஷியானது இவ்வளவு மீடியா லைம்லைட் தராங்க? அது விஜய் வந்து அவர் பார்க்க மாட்டாரா? எப்படி ஆள் இல்லைங்க அவர்கிட்ட ஆர்கனைஸ் பண்ண, வேற என்னங்க பண்ணுவாரு அவரு? இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன்னா வந்து, இப்படி ட்ரோல் பண்றாங்க, இவ்வளவு ட்வீட்ஸ், அவர் என்னங்க இப்படிலாம் பேசுறாரு? இப்படிலாம் பேசினா எப்படிங்க? ஐ மீன் பாக்குறவன் போறவன்லாம் அப்படி எப்படிங்க வளர முடியும்? உங்க ஆளுங்களே காரி துப்புவாங்க, லீவ் போட்டு வா, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதான் ப்ரோ, ஒன்ஸ் ட்ரோல் செட் ஆயிடுச்சுன்னா மைண்ட் செட் அப்புறம் மாத்துறது ரொம்ப கஷ்டம். இல்ல கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே இந்த ஏடிஎம்கே டிஎம்கே தவிர யாராவது ஒருத்தர் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா வரவங்க வரச்சையே இவ்வளோ பேகேஜோட வந்தா ரைட், நாளைக்கு அவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்னா ஏற்கனவே இப்ப கமல்ஹாசன் வந்து நிறைய பேருக்கு ஹோப் போயிடுச்சு. இப்ப ரிவர் வராரு, அதுதான் ஒண்ணு. கார்த்தி, இப்ப பவன் கல்யாண் வராரா இதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு? இந்த மாநாடுக்கு வராரா சீஃப் கெஸ்டா பவன் கல்யாண்? தெலுங்கு மீடியால ஏதோ போட்ட மாதிரி இருந்தது, ட்வீட் பார்த்த மாதிரி இருந்தது. அவர் எப்படிங்க வருவாரு? அவர் என்டிஏல இருக்காருங்க. இல்ல இப்ப மத்த பொலிட்டிஷியன் வரமாட்டாங்களா? ஐ மீன் என்ன இருக்கு, வரக்கூடாதுன்னு இருக்கா, ரூல் இருக்கா? ஏங்க இது மாநாடு, சரியா? இன்னொரு பொலிட்டிஷியனை கூப்பிட்டு கொள்கையை சொல்ற மாநாட்டிலேயே இன்னொரு பொலிட்டிஷியனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது
அது எப்படி பண்ண முடியும்? என்ன ஆடி லான்ச் அது? சீஃப் கெஸ்டா இவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. கமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டாருல, அந்த மாதிரி அந்த நினைக்கிறேன். மாதிரி கேட்டேன். ஆமா. ஆனா அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலும் வாஸ் நாட் அஃபிலியேட்டட் டு எனி சைடு. கமலும் அப்போ வந்து தனியா வந்தனால அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப பவன் கல்யாண் வந்து பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காரு, அதனால செட் ஆகாது. இவர் ஆல்ரெடி வந்து விஜய் வந்து பிஜேபி கிட்ட இருந்து ஹீஸ் ஸ்டேயிங் அவே மாதிரி தான் ட்ரை பண்றாரு, அதனால அது வரமாட்டார் கஷ்டம். ஆனா புதுச்சேரி லீடரை கூப்பிடுவாங்கல்ல, லைக் அந்த ஒருத்தர் இருப்பாரு. அவர் வேணா கூப்பிட வாய்ப்பு இருக்கு. அவரும் ஆனா வர மாட்டாரு. அவரும் NDA என்டிஏ தான். தான். பட் ஆனா அவரு வந்து ரொம்ப ஒரு இந்துத்துவா மாதிரி காட்டிக்க மாட்டாரு. பவன் கல்யாண் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கர ஒரு காவியெல்லாம் போட்டு பயங்கரமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அதனால வாய்ப்பு இல்லை. புதுச்சேரி சிஎம் சான்ஸ் இருக்கு, அவர் வேணா கூப்பிட. ப்ரோ ஆனா நம்மளுக்கு தான் அப்படி தோணுது, ஆனா ஊர்ல ஃபுல்லா அப்படிதான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தோணுது. என்ன ப்ரோ, பவன் கல்யாண் வந்து நம்ம உதய் ப்ரோவை வம்பிழுத்து விட்டுருக்காரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுங்க? பாத்தீங்களா அந்த நியூஸ்? பார்த்தேன். அவரு அவர் ஸ்டேட் அரசுல அவரு பேசியிருக்காரு. உதயபுர திரும்ப அது பேசினாரா? சாணாத்து இருப்போம், அழிப்போம் பேசினாரா? லெட்ஸ் வெயிட் அண்ட் சீன்ட்டார்ல. கேஸ் போட்டோன்னு அதை பத்தி பேசினாரு. வெயிட்டன்சின்னு சொன்னாருங்க, நான் அழிப்புன்னு சொல்ல வேண்டியதானே? திரும்ப சொன்னாரா? சொல்லல. அப்புறம் என்ன, அவரே கோர்ட்டுக்கு கேஸ் போட்டாங்க அப்படின்றதுனால அமைதியா போயிட்டாருல. ஆனா அவர் சாதாரணமா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இவனுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணி என்னவோ ஜீனோசைட் பண்ண சொல்லிட்டாருலாம் கிளப்பி விட்டானுங்க நார்த் இந்தியன் மீடியால. அந்த அவர் உதய் பேசுனது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட். சாதாரண ஸ்டேட்மெண்ட். போயிட்டு இருந்தாரு, ரோட்ல போயிட்டு இருந்தாருங்க, ஒருத்தர் டக்குன்னு மைக் கொடுத்து அந்த மைக்கு நீட்டி ஏதோ ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி சொல்ல சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டு, அந்த மாநாடுக்கு ஒரு ஸ்டேஜை போட்டு அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து அதுக்கப்புறம் போய் மைக்க பிடிச்சி அது பேசிட்டாரு. நான் சொல்ல வர்றது சனாதனத்தை இந்த ஒழிக்கணும்னு வருஷம் நடத்த சொன்னாரு. வேண்டியதானே? இவனை இந்த வருஷம் எப்படி நடத்த ஏத்தி வேண்டியதானே மாநாடு? விட்டானுங்கன்னா, சனாதனம்னா என்ன, ஏங்க, அந்த ஹிந்துவிசம் அதை ஃபாலோ பண்றது யாரு, ஹிந்துஸ். அப்படின்னா ஒரு ஹிந்துஸ் எல்லாம் ஜீனோசைட் பண்ண சொல்றாருன்னு இது வந்து எப்படி காது மூக்கு வச்சு பண்ண மாதிரி பண்ணி விட்டானுங்க ஆக்சுவலா. சரி, ஓகே, நீங்க சொன்னதுக்கு விளக்கம் சொல்லுங்க. சொல்லிட வேண்டியதானே? கோர்ட்ல கேட்டாங்கல்ல, சொல்லிட வேண்டியதானே? ஏன் திரும்ப இந்த வருஷம் நடத்த வேண்டியதானே மாநாடு? ஆக்சுவலா அந்த மாநாடு இங்க ஒர்க் நடத்த அவுட் வேண்டியதானே? அதுக்கப்புறம் அந்த வார்த்தையே வரல உங்க வாயில இருந்து. அதுக்கப்புறம் உங்க வார்த்தையே வரல உங்க வாயில இருந்து. எப்படிங்க பண்ண முடியும்? சனாதனம்னா கோவிலுக்கே போக கூடாது. அவங்க அம்மா எல்லாம் கோவிலுக்கு போறாங்கல்ல. நீங்க உங்க வீட்லயே உங்க ஆரம்பிச்சுட்டு நான் கேக்குறேன் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தையே வரலையே, அதுக்கப்புறம் ஏன் வரல? அது வந்து மக்களோட சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து வரல ப்ரோ. எப்படிங்க மக்கள் சென்டிமெண்ட்? எல்லாரும் மக்களும் வந்தாங்க, இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாரும் மனசு இருக்காங்க. அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து அடிச்சாதான் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அதுதான் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? இல்ல, அது சொன்னதை சொல்லலாம், ஓகே. சொல்லாததை சொல்லி எல்லாத்தையும் வந்து ஜீரோ செட் பண்ணணும். சொன்னதை திரும்ப சொல்லுங்க ப்ரோ. ஆமா, நீங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்க. இல்லங்க நான் அப்படிலாம் சொல்லுங்க, இப்படிதாங்க சொன்னேன், விளக்க சொல்லுங்க. விளக்கதான் சொல்லுங்க பாப்போம். சரி ப்ரோ, அப்ப அவர் என்னதான் மீன் பண்ணி சொன்னாரு பாடல? அவர் மீன் பண்ணது என்ன தெரியுமாங்க, அவர் வந்து சனாதனத்தை வந்து வர்ணாசிரமத்தோட ஈக்குவேட் பண்ணி சொன்னாருங்க அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதை சொல்ல வேண்டியது. வர்ணாசிரம்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த 4 டிவிஷன்ஸ், அதை ஈக்குவேட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல வேண்டியது. சனாதனன்றதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அது அவர் சொல்ல வேண்டியதானங்க. அவர் என்ன, அது அவரு சொல்ல வேண்டியதானங்க. அவர் சொல்ல வேண்டியதானே. இப்ப ஒரு பவன் கல்யாண் பேசியிருக்காருல்ல, அதுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டியதானே? பவன் கல்யாண் காமெடி பண்றாருங்க அவரு. அவர் வந்து ஒரு ஜெயிச்சு ஓட்டு வாங்கி டெபுட்டி சிஎம் ஆனவர் காமெடி இல்ல, அவர் அப்பாவுக்கு கீழே பையனா இருந்து டெபுட்டி சிஎம் ஆனவர் ஒரு மாசு. நீங்க வந்து பவன் கல்யாண் வந்து இப்ப இப்படி பேசுறாரு, அவரோட பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. ஐ ஹாவ் நோ ரிலீஜியன், ஹியூமனிட்டி இஸ் மை ரிலீஜியன் அப்படி இப்படின்னு இருந்தாரு. நேத்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, எவ்ரிபடி ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தேர் ரிலீஜியன் ஃபர்ஸ்ட், ரிலீஜியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அவருக்கு, சொல்லுங்க, ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அது என்னங்க ஸ்டாண்ட் இருக்கு? எங்க நான் ஒன்னே நான் சொல்றேன் பாருங்களேன், எல்லாரும் வளர்ச்சி இல்ல ஒரு செகண்ட், நான் ஒன்னே சொல்றேங்க பாருங்க. இல்லங்க, உங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு?
இல்ல நான் எங்க ஃபர்ஸ்ட் அப்பா எங்க நான் ஃபர்ஸ்ட் தாத்தா எங்க டூ அப்பாலாம் அரசியல் தௌசண்ட்ல இருக்கனால என்டிஏவோட நான் கூட்டணி அரசியலுக்கு தானே வர வச்சிருந்தீங்க மாட்டேன். ப்ரோ. நான் பவன் ஏங்க கல்யாண் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தாத்தா எங்க ஃபர்ஸ்ட் அப்பாலாம் நான் அரசியல் பேசிடுறேன். அரசியல் இருக்கனால அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் எங்க அரசியல் நிக்கிறேன் அதுக்காக நான் மந்திரிலாம் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு. எங்க மந்திரி ஆயிட்டேன் அதுக்கான டெபுட்டி சிஎம்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு. டெபுட்டி சிஎம் அது எல்லாரும் சொன்னாங்க அதனால ஆயிட்டேன் அப்படி ஒரு ஸ்டாண்டு. சனாதனம் அதை பத்தி பேசிட்டேன் ஓகே அவங்களாம் சொன்னாங்க அதுக்கு பதில் இல்லை என்கிட்ட இது ஒரு ஸ்டாண்டு. நீங்க பேசுறீங்களா? நான் வந்து அவர் சொன்னதை ஃபர்ஸ்ட் சொல்றேன் இருங்க. பவன் கல்யாண் பழைய பழைய மேடையில பேசுனத ரிலீஜியன் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, மனிதநேயம் ஹியூமனிட்டி தான் என்னோட ரிலீஜியன் சொன்ன ஒரு ஆமா இப்ப என்ன ஏங்க சொல்ற நான் ஆமா ஒன்னேன்னு கேக்குறேன். இல்ல டோட்டலா நான் ஒன்னேன்னு இப்ப கேக்குறேன். என்ன சொல்றாரு பவன் இருங்க கல்யாண ஒரு விட்டுருங்க. நிமிஷம். இப்ப என்ன சொல்றாரு இல்ல நீங்க ஏங்க பவன் இப்ப கல்யாண என்ன விட்டுருங்க. இருங்க ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன சாதாரணமா இப்ப ஒன்னேன்னு என்ன மட்டும் சொல்றாரு கேக்குறேன் சார். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப என்ன சொல்றாரு இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாருக்கும் வந்து மதம்ங்கிறது ரொம்ப முக்கியம், நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மதம் தான் முக்கியம், நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. மதத்துக்கு அப்படிதான் சொல்றாரு. இப்ப இப்ப என்ன எங்க சொல்றாரு? சொல்லிருக்காரு இல்ல தப்புங்க. அப்படிலாம் சொல்ல அவரு என்ன உங்களுக்கு சொல்றாருன்னா இல்ல, இந்து முஸ்லீம் எல்லாரும் சேம்ன்றாரு. திராவிடத்தனமா போய் பேசாதீங்க we should always prioritize our religion, our religion is first ன்னு சொல்லல அவரு. இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. அதெல்லாம் சொல்லல எடுத்துவாங்க இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. இல்லங்க ஆமா ஆமா இல்ல அவர் என்ன அதெல்லாம் சொல்லல சொன்னாருன்னா அதெல்லாம் சொல்லல எனக்கு எல்லா மதமே ரிலிஜியனும் சேம். கிடையாதுன்னு சொன்னாரு. இப்ப எனக்கு இப்ப மதத்துக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு. இது மதமே வந்து உங்களுக்கு ஒரு இது கிடையாதா? இல்ல இந்த திராவிட உருட்டெல்லாம் வேற எங்கேயும் உருட்டிக்கோங்க. திராவிட உருட்டு எல்லா மதத்துக்கும் நீங்க கிண்டல் அடிக்க மாட்டீங்களா, அதே மாதிரி இந்த மதத்தையும் கிண்டல் அடிக்காதீங்கன்னு சொன்னாரு. கரெக்ட், அதுதான் சொன்னாரு. அவர் எல்லா மத்த மதத்தை பத்தி கிண்டல் அடிச்சீங்கன்னா முதல்ல வந்து யாரு மதத்தை கேள்வி கேக்குறீங்களா? முதல்ல யாரும் கிண்டலே பண்ணல. அவர் வந்து ஒரு ஒரு பண்ணல. கார்த்தி வந்து என்ன சொன்னாரு? லட்டு சென்சிட்டிவான இஷ்யூ, அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாரு. அது என்ன கிண்டலா? அது ஆக்சுவலா அதுதான் அவர் சொன்னாரு. பவன்கள் என்ன சொன்னாரு? ஜோக் அடிக்கன்னு சொன்னாரு. ஒண்ணும் இல்லாத விஷயத்த சும்மா ப்ளோ அப் பண்ணி அவர் வந்து எதுக்கோ வந்து அவர் வந்து டிராக்ஷனுக்காக பண்ணிட்டு இருக்காருங்க பவன் கல்யாண். அவரு அந்த தந்தி டிவில கிளியரா சொன்னாருங்க. அதனால டிராக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தந்தி டிவில என்ன சொன்னாரு? அடுத்த மாசம் ஆந்திரால எலெக்ஷன் நடக்க போகுது. அப்படி கிடையாதுங்க. அவங்க வந்து அப்புறம் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணும் சேர்ந்து டாக் டீம் மாதிரி சேர்ந்து பிஜேபியோட குரோத்தை வந்து ஸ்டன் பண்ணணும், இந்துக்களுக்கு நம்ம தான் வந்து பாடி கார்ட்ஸ் மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு அவங்க பண்ணக்கூடாது. உங்க பிரச்சனை என்ன அது சொல்லுங்க. உங்க பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை. அவரோட ஆக்டிவிட்டி ஏன் அப்படி இருக்கு நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அது அந்த டிராக்ஷன் தப்பா இருக்கு இல்ல உங்களுக்கு அதுல எது தப்பா இருக்குன்னு கேட்கணும். தப்பா எனக்கு எதுவும் இல்லைங்க. அவரோட அரசியல் பண்றாருன்னா நீங்க கேட்டீங்கல்ல அவர் எதுக்கு டிராக்ஷன் சொல்றீங்க நீங்களா, அதுக்கு நான் சொல்றேன் பிஜேபியை வளர விடக்கூடாது, அந்த இந்துக்கள் ஓட்டை வந்து இவங்க சைடு சேனலைஸ் பண்றதுக்காக பண்றாங்க, அவ்வளவுதான். as simple as that. அது தப்புன்னு நான் சொல்லல, அது அவங்க அரசியல், அவ்வளவுதான். அது அவங்க ஆந்திர பிரச்சனை, அது அந்த பிரச்சனை, அதை அவங்க பாத்துக்கிறாங்க. உங்க பிரச்சனை என்ன? ஆந்திரக்காரன் தான் ஓட்டு போட போறான், நீங்க போட போறது இல்ல. ஆந்திரா இல்லைங்க, நான் ஓட்டு போறேன். எங்களுக்கு நாங்க எங்களோட கரண்ட் கொள்கையை வச்சே ஜெயிப்போங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அங்க என்ன வேணாலும் பண்ணி கரண்ட் கொள்கை, நாங்க எங்க கொள்கையை வச்சு கரண்ட் கொள்கை என்னங்க? என்ன கொள்கைங்க கரண்ட் கொள்கை? கரண்ட் கொள்கை வந்து ரொம்ப செந்தில் பாலாஜி திரும்ப மினிஸ்டர் ஆகி 10 ரூபா வாங்கி ஒயின் ஷாப்ல அதை வச்சு காசு எல்லாம். செந்தில் பாலாஜி இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அதனால எனக்கு நோ கமெண்ட்ஸ். செந்தில் பாலாஜி இதுல எனக்கு வேற என்ன கொள்கை உடன்பாடு கிடையாது. வேற ஏதாவது வித்தியாசமா அதை கொள்கை வச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது வித்தியாசமா கொள்கை வச்சிருக்கீங்களா? ஒரே சிம்பிள் இன்க்ளூசிவ் பார்ட்டி, ஒரே பார்ட்டி டிஎம்கே மட்டும்தான் தமிழ்நாட்டுல. எல்லாருக்குமான பார்ட்டி டிஎம்கேனா ஏன் செந்தில் பாலாஜிக்கு ஏன் வந்து நீங்க மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு இருக்கீங்க? செந்தில் பாலாஜி இதுல அவர் ஏன் வந்து அவன் திருடுறான் நான் செந்தில் பாலாஜி எனக்கே பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்க அப்புறம் நீங்க ஏன் பேசுறீங்க? நியாயம் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியவே கிடையாது. ஒரு பார்ட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா பண்ற எல்லாம் பிடிக்கும்னு என்ன இருக்கு? அப்ப உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹெச் ராஜா பேசுறது நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? உங்களுக்கு நீ பிஜேபி இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, ஹெச் ராஜா பேசலாம் கரெக்ட் நீங்க சொல்றீங்களா? பேசுறதும் திருடுறது ஒண்ணு. என் பாயிண்ட் என்னன்னா ஒருத்தர் லூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒருத்தன் என்னையா கொள்ளடிக்கிறப்ப ஏங்க லூசு மாதிரி பேசுறவனை கேளுங்க, கொள்ளடிக்கிறவனு சொல்லுங்க. நீங்க
ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உள்ள இல்ல. அடிக்கதாங்க டிஎம்கேல செய்யறாங்க. சிவாஜி பேசலையா? கொள்ளடிச்சு ஜெயில இருந்து வந்தவனும் உன் தியாகம் பெருதி உன் உறுதி இப்ப ட்வீட் போட்டுட்டு வெக்கமே இல்லாம கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறீங்களா கொள்கையை பத்தி? செந்தில் பாலாஜி விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால நீங்க என்கிட்ட கேட்டாலும் நான் என்ன பதில் கிடையாது. நீங்க ஏங்க உடன்படுறீங்க? நீங்க எனக்கு புரியலங்க. உடன்பாடு இருக்கு இல்ல நீங்க யார் சொல்றதுக்கு? உடன்பாடு இருக்கவே சொல்லுவீங்களா நீங்க? இல்ல அது வேற சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் இருக்கா? முதல்ல ஒரு பார்ட்டி வந்து நமக்கு பிடிச்ச எல்லா தியாகம் விஷயத்தையும் பெருகு செய்யாது. உன் உறுதி பெருகுன்னு என்ன இல்ல ஒரு 10 நான் விஷயம் என்ன பண்றாங்கன்னா கேக்குறேன்னா, நமக்கு ஒரு 7 விஷயம் பிடிக்கும், 3 விஷயம் இது பிடிக்காது. மக்கள் இல்லைங்க. மக்கள்கிட்ட ஓப்பனா காசு வாங்கி கவர்மெண்ட் எவ்வளவு வாங்கி தரேன்னு சொல்லி ஓப்பனா காசு வாங்கி திருண்ண ஒரு ஃப்ராடு. அந்த ஃப்ராடு இன்னைக்கு மினிஸ்டர். ஓகேவா? அந்த ஃப்ராடை அரெஸ்ட் பண்ணது ஒரு போலீஸ்காரன். இன்னைக்கு அந்த ஃப்ராடு மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் சல்யூட் அடிக்கிற ஒரு போலீஸ்காரன். கேவலம் இல்ல அது இது? அது அது ஜனநாயகத்துக்கு கேவலம் இல்ல? அப்படிதான் ஒரே ஒரு போலீஸ்காரனே இவனை அரெஸ்ட் பண்றான். ஒரு போலீஸ்காரனே இவன் சல்யூட் அடிக்கிறான். என்ன கேவலமா இல்லையா? தூங்கி எந்திரிச்சு இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு மாதிரி நீங்க பேசுறீங்க. பேசுறீங்க. என்னமோ இந்தியால தானே இருக்கீங்க பிறந்ததுல இருந்து. என்னமோ எப்படியே பயங்கரமா இந்த நான் நாடு கேக்குறது சுபிக்ஷமா இருந்த திராவிட மாதிரி திராவிட இது ஒண்ணுதான் நடந்து. ஏங்க நம்ம நாடு பல வருஷமா இப்படிதான் இருக்கு. தியாகன் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, பல வருஷமா இப்படிதான் இது இருக்கு. தியாகன் பேசுறீங்களே நீங்க. அப்படி தியாகன் பேசுறீங்களே அப்புறம் என்ன? ஏங்க நான் ஒண்ணு சொல்றேன். அந்த ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்றீங்களே மினிஸ்ட்ரி மாத்தாம. சரி ஓகே. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன கொள்கையை வச்சு பேசுறீங்க? நான் ஒரு பதில் சொல்றேன். என்ன கொள்கையை வச்சு நான் ஒரு பதில் சொல்றேன். முகுல் ராய்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தார். பயங்கரமான கரப்ஷன் சார்ஜஸ் போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி அடின்னு அடிச்சது வந்து பிஜேபி. அந்த முகுல் ராய் வந்து பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணார். எல்லா சார்ஜஸையும் ரிலீவ் பண்ணி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? இதுதாங்க இந்தியா ஆக்சுவலா. நீங்க வந்து இப்ப டிஎன்கே திட்டுறீங்க. நான் வந்து டிஎன்கே பண்ணது சரினே சொல்லல. பயங்கர கேவலமான விஷயம். இதுதான் இந்தியா, இப்படிதான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் ஆக்சுவலா? எனக்கு புரியல. எனக்கு அப்ப வாய் பேசக்கூடாது. என்ன வாய் பேச? நாங்க திராவிட மாடல், நாங்க வந்து அப்படி ஆமா, நீங்களும் தான் வந்து ஃபயர் விட்டீங்க. இது எந்த எலெக்ஷன் அப்ப? பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப மோடிஜிக்கு இது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அலப்பற கிளப்புறோம் என்னென்னவெல்லாம் போட்டுட்டு மோடி தானே ஜெயிச்சிருக்காரு. ஆமா, மோடி தானே ஜெயிச்சிருக்காரு. மோடி தானே பிஎம். ஆனா வந்து பிஜேபி ராகுல் காந்தியா பிஎம்? அதான் சொல்றேன். என்ன ராகுல் காந்தியா பிஎம்? ஸ்டாலின் தான் சிஎம். அதாங்க என் பாயிண்ட் சிம்பிள். அவர் சிஎம்னா 26 வரைக்கும் தானே. ஒரு நிமிஷம் இருங்க பாத்துறோம். இல்ல நான் கேக்குறது யாரு பிஎம்? நீங்க என்கிட்ட சொன்னீங்க செந்தில் பாலாஜி பண்ணது டிஎம்கே பண்ணது கேவலம்னு சொன்னீங்க. நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்கு. அதே மாதிரி பிஜேபி இந்த மாதிரி நிறைய பேரை வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டாங்க. டர்ட்டியா வந்தவனை பூரா வந்து கிளீன் பண்ணி தூக்கி போட்டு பிஜேபி இருக்காங்க. நீங்க பிஜேபிக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க. அதான் சொல்றீங்க. நம்ம நாடு அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண முடியும் அதுக்கு? ஒரு பார்ட்டி மினிஸ்ட்ரியில யார் இருக்கா? டிஎம்கே மினிஸ்டர், இது பிஜேபி மினிஸ்டர்ல யார் இருக்கா? அந்த மாதிரி சொல்லுங்க. நான் சொன்ன முகுல் ராய் வந்து மினிஸ்டரா ஆக்குனாங்க. போன தடவை மினிஸ்டரா இருந்தாரு. 10 வருஷம் இல்ல 10 வருஷம் இருந்துட்டாங்கல்ல. 10 வருஷம் 11 வருஷம் ஆக போகுது. சொல்லுங்க மினிஸ்ட்ரியில யார் சொல்லுங்க. நான் சொன்ன ஒருத்தர் மினிஸ்டர் ஆனாருங்க. அவர் கரப்ஷன் சார்ஜஸ் இருந்தவரை மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கரப்ஷன் பண்ணல அவரு. ஆனா சார்ஜஸ் இருந்தவரை மினிஸ்டர் ஆக்குனாங்க. சார்ஜஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ரிலீவ் பண்ணி விட்டு. அதுல நான் கேட்ட கேள்விக்கு பதில். மினிஸ்ட்ரியில கரப்ஷன் யார் இருக்கா? உங்க மினிஸ்ட்ரி கரப்டடு. அவன் ஜெயிலுக்கு இருந்து ஜெயில போயிட்டு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவனுக்கு பதவி கொடுக்குறீங்க. அதுக்காக வெயிட்டிங் வச்சிருக்கீங்க. திரும்ப போயிருவாரு. கோவப்படாதீங்க. எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? மறுபடியும் போயிருவாரு. கோவப்படலைங்க. நீங்க வந்து நியாயம் பேசலாமா? நீங்களா வந்து திராவிட மாடல் யாருக்குமே எதுவுமே பேச முடியாது. எல்லா கட்சியை பத்தியும் கேவலமான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இருக்கிறதுல எவன் பரவாயில்லன்னு தான் நம்ம பேச முடியும். யார் வந்து ஆரம்பிச்சா? முதல்ல நாங்க கொள்கை விஜய் ஜெயிப்போம் அப்படின்னு யார் ஆரம்பிச்சா? நான் ஆரம்பிச்சேனா? நான் சொன்னா? நீங்க சொன்னீங்க ஆந்திரா பாலிடிக்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அங்க ஜெயிப்பாங்க நீங்க. நாங்க இங்க ஜெயிப்போம்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் அதான் சொன்னீங்க. கொள்கையை வச்சு எப்படின்னு சொன்னீங்க. கொள்கைக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க, காசு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அதாவது 2011 ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. சரியா? நீங்க எதிர்கட்சியே வரல. அதுக்கப்புறம் 2014
ஒரு சீட்டு கொண்டு நீங்க ஜெயிக்கல, 0 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அப்போ ஜெயலலிதா சூப்பர் பவர், சுப்ரீம் பவர். அவங்க தான் மோடியா லேடியா, மோடிய தமிழ் இந்தியா ஃபுல்லா ஜெயிக்கிறேன்டா, நான் தாண்டா இங்க தமிழ்நாட்டுல அப்படி ஜெயிச்சாங்க. சரியா? அப்படி ஜெயிச்சு ஜெயலலிதா 2016ல ஜெயிச்சா போதுதா சாமி அப்படின்ற மாதிரி ஜெயிச்சாங்க. அதனால இந்த உருட்டு, இந்த திமிரு பேச்சு இதெல்லாம் அதை வச்சுக்கோங்க. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கும். நீங்க நடக்கிறதெல்லாம் நடக்காது. சரியா? ஹலோ கார்த்தி, திரும்ப நீங்க 2வது எலெக்ஷன்ல திரும்ப ஜெயிச்சதே கிடையாது 50 வருஷத்துல. இந்த தடவை அதனால நடக்கும். அதான் அதோட அந்த நம்பிக்கையோட இருங்களே தவிர, ஆனா ஓவரா பேசி மாட்டிக்காதீங்க. இந்த தடவை நடக்கும். நீங்க 50 வருஷத்துல திரும்ப ஜெயிச்சதே கிடையாது. அத மறந்துடாதீங்க. ஹலோ கார்த்தி, இப்படிதான் திரும்ப ஜெயிச்சிருவோம். ப்ரோ, அதாவது நீங்க வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஃபயர் விட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். நாங்க வந்து பண்ணா உங்களுக்கு வந்து பிடிக்காது. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போறோங்க. அதுதாங்க சொல்றேன். எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க 2 வருஷத்துல அந்த அம்மா வந்து உங்களை அடிச்சு காலி பண்ணிருச்சு. அது பரவாயில்லங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை தோக்கடிச்சிட்டீங்க. அடுத்த எலெக்ஷன் திரும்ப அந்த அம்மா காலி பண்ணிருச்சு. அது அப்படிதான் மாத்தி தான் இருந்துச்சு. 2011 அடி வாங்குனீங்க. 2016 வந்து ஜஸ்ட் மிஸ். அது வந்து இந்த இதனால அதுதாங்க சொல்றேன். அது ஜஸ்ட் மிஸ் ஆகும், இல்ல தோத்தும் போவீங்க, என்ன நடக்கும். சும்மா இந்த திமிரு பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பாப்போம், இன்னும் ஒரு 1.5 வருஷம் தானே. அதாவது நீங்க வந்து 3 டைம் ஜெயிக்கிறத நீங்க என்ஜாய் பண்ணலாம், நீங்க ஃபயர் விடலாம். அது நாங்க செஞ்சா எதுக்கு ஓவரா பண்றீங்க, எதுக்கு வந்து ஓவரா எல்லாம் சொல்றது. ஜெயிக்காம பேசிட்டு இருக்கீங்க, ஜெயிச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஜெயிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். இல்ல, நாங்க ஜெயிச்சுட்டு பேசுவோம். இப்ப ஜெயிக்க போறோம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். பாத்துறோம். ஓகே, வெரி குட். சரி, அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தேன். நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்கன்னா 40% ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் அது நடக்குதான்னு பார்ப்போம். பிஜேபி வெர்சஸ் டிவிகே கேட்டது 40% ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 40% புரியல எனக்கு. கண்டஸ்டிங் சீட்ஸ்ல 40% ஜெயிப்பாங்கன்னு இருக்கீங்க. அது மைண்ட்ல இருக்கு. எப்ப சொன்னது? அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது சொன்னீங்கல்ல, நான் கேட்டேன் அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி. ஆமாங்க, எந்த கூட்டணி நிக்கிறாங்கன்னு தெரியாது. சரி, ஏடிஎம்கே கூட்டணினா 40%. நீங்க எப்ப எத்தனை 40% சொல்லியிருக்கீங்க கண்டஸ்டிங் சீட்ஸ்ல. ஏடிஎம்கே. சரி, ஓகே. அப்ப பார்த்தோம். ஓகே, வெரி குட். ஹலோ கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் ஐயப்பா ரொம்ப தேங்க்ஸ், பர்மிஷன் கொடுத்துட்டேன். நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், சும்மா தான் போட்டேன், டப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஐயப்பா. ஆக்சுவலி கார்த்தி, ரொம்ப இந்த ஸ்பேஸ் பற்றி சொல்லி ஆகணும். செம்ம டைம் பாஸுங்க, சீரியஸாக சொல்கிறேன். பயங்கர அடிக்ட் ஆகிட்டேங்க. நான் மிஸ் பண்ணேன்னா உடனே போய் யூடியூப்லேயே பார்த்துவேன். நான் யூஎஸில் இருக்கேன், பட் சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஜாலிங்க. அப்படியே பசங்களோட உட்காந்து அப்படியே ஆன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், நான் எதுவுமே கேட்கறது இல்லைங்க. பாட்டு, பாட்காஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுவும் நடுவில் பத்ரி, அப்புறம் 2-3 பேர்லாம் வந்து சரியான கலாய்ங்க, செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம டைம் பாஸுங்க. சீரியஸாக ரொம்ப கார்த்திக், தேங்க்ஸு. நிறைய பேர் விட்டுறாதீங்க, ஏன்னா ஜாலியாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டா இப்போ ஒண்ணுமே இப்போ ஒருத்தர் வந்து தோழர் இருந்தாரு, அவர் ஏதோ டிஎம்கேக்கு பிடிக்கும், பரவாயில்லங்க, வாக்குவாதம் வந்து நல்லதுதான். ஆனா ரொம்ப ஹேட்டடா போகக்கூடாது, பேசலாம், இது பண்ணலாம். ஆனா செம ஜாலிங்க. அதுவும் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ரிவியூலாம் நான் பார்க்கவே மாட்டேன், பிடிக்காது. பட் இப்போ கொஞ்ச நாளா தலைவர் நல்லா பேசுறாரு, கேட்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. செம ஜாலிங்க. அதுவும் பத்ரி, சீரியஸா சொல்றேங்க, நான் லாஸ்ட் 1 வீக்ல பயங்கரமா சிரிச்சேங்க. அதுவும் இந்த பெங்களூர் வாங்க சீரியஸாங்க, செம ஸ்ட்ரெஸ் பஸ்ஸுங்க. தெரியல எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணான்னு தெரியல. நான்லாம் ரொம்ப அடிக்டடு. நான் வந்து
சம்டைம் லைவா கேட்பேன். சில டைம் வேலை இருந்துச்சுன்னா நைட்ல உட்காந்துட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே நடந்துட்டு போயிட்டே இருப்பேன். எங்கேயோ போயிட்டு இருப்பேன். அப்படியே நடந்து போயிட்டே கேட்டு சிரிச்சுட்டே இருப்பேன். பாக்குறவெல்லாம் பார்ப்பான். என்னன்னா அவன் பைத்தியக்காரமா சிரிக்கிறான். நான் கண்டுக்கிற மாட்டேன். அது ஜாலியா இருக்குங்க. சீரியஸா. யூஎஸ்ல இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க, ஆமாங்க. வேலை செஞ்சுருக்கேன். படிச்சு படிச்சு முடிச்சுட்டு தான் வேலைக்கு வந்திருக்கேன். ஆனா எனக்கெல்லாம் நீங்க தாங்க பயங்கர இது. எதுவுமே பாக்குறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் சவுக்கு சங்கர்லாம் நல்லா இன்டர்வியூ பார்த்துட்டு இருப்பேன். தலைவர் உள்ள போயிட்டாரு. என்னடா அது யாருமே இல்லையேன்னு பார்த்தேன். கடைசியா நீங்க வந்தீங்க. இப்ப நீங்க தான் ஃபுல்லா. ஏன் இது வேற மாதிரி இருக்கு. இல்லங்க செம்ம சீரியஸாங்க. லாஸ்ட் வீக்லாம் நீ நம்ப மாட்டீங்க. பத்ரி வீடியோல திருப்பி கேட்டேன். பேசி வச்சுட்டேன். எங்க இப்படி அதுவும் கார்த்தி ஞாபகம் இருக்கு. அது லெஜெண்ட் ஃபேன் ஒருத்தர் வருவார்ல, வெச்சு செஞ்சீங்க. ஐயோ அதெல்லாம் சாரி ப்ரோ, இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பழைய ஸ்பேஸ்லாம் எடுத்து கேட்பேன் ப்ரோ. போர் அடிச்சுன்னா அந்த லெஜெண்ட் ஃபேன் வரும்போதெல்லாம் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும் ப்ரோ அதெல்லாம். இல்லங்க இருக்கிறதுலேங்க ரொம்ப டீசென்டான டைம் ஸ்பேஸுங்க. அதுவும் இந்த இந்த நான் கம்பேர் பண்ணல. சில இந்த ரஜினி ஃபேன்லாம் இருக்கணும் ரொம்ப பேடா பேசுவாங்க. ஐ மீன் ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம லவுடா கேட்போம், வேலை செஞ்சுட்டே இருப்போம். திடீர்னு ஒருத்தவமான்னு வந்து வச்சுக்கோங்களேன், பக்கத்துல ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு பார்ப்பாங்களே, யூனோ புரியுதா உங்களுக்கு? ஸோ பட் இந்த ஸ்பேஸ் ரொம்ப டீசெண்டா இருந்துங்க. அதுவும் வைபரும் எஸ்எஸ் வந்தா செம்ம காம்பினேஷன். நான் சொல்றேன் பாருங்க, வைபர் எஸ்எஸ் பத்ரி லெஜெண்ட் ஃபேனு இவங்கெல்லாம் வந்து லைக் செம்ம டைம் பாஸுங்க. அதுவும் கார்த்தி வந்து மோடியும் டிஎம்கேனா போதும் 2 ஹவர் 4 ஹவருக்கும் கேட்பனாலாம். ஆனா உங்களுக்கு டிஎம்கேனா தனி எனர்ஜி வந்துருக்கு தலைவா உங்களுக்கு. அது எந்த வெறுப்பும் தெரியல. பட் டிஎம்கே அது விட முடியாதுல்ல அந்த மாதிரி. இல்ல சீரியஸாங்க. ஐயோ அதுவும் எக்ஸ்பிரஷன்லாம் முதல்ல ரிவ்யூவே பார்க்க மாட்டேன். பட் தலைவர் கொஞ்சம் ஆனா எக்ஸ்பிரஷன் நீங்க சொல்ற மாதிரி பிசினஸ் பத்தி பேசினா கொஞ்சம் மொக்கையா போயிடுவாரு. மத்த அண்ணனை வந்து லைட்டா ட்வீட் பண்ணி ஆனா உங்களுக்கு உங்களோட செம்ம கெட். ஆனா இங்க செம்ம கேடிங்க. எக்ஸ்பிரஷன் எப்படி டியூன் பண்ணணும்னு தெரியும். அந்த பிசினஸ் டாபிக் பஸ் டஃப் ஐயப்பா ஸ்பீக்கர் வர மாத்து அப்படியே சான்ஸே இல்லைங்க. நீங்க செம்ம டைப் பாஸுங்க. கார்த்திக் பாலாஜி சார் எல்லாம் வருது இல்லை ஸ்பேஸ்ல அவர் பிஸியா இருக்காரு. கொஞ்சம் வேலை இருக்காரு. சரி அந்த பழைய ஸ்பேஸ்லாம் எடுத்து கேட்பாங்க ப்ரோ. பாலாஜி சார், நீங்க பிரசாந்த் ப்ரோ இவங்கெல்லாம் அந்த அவரோட ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸ்புக்ல இருந்து அவர் நம்பர் யாரோ எடுத்து அதில் ஸ்பேம் கால்லாம் பண்ணுவாங்கல்ல, செம ஃபன்னா இருக்கும் ப்ரோ அது. அது வந்து எக்ஸ்பிரஷாந்துக்கு அவருக்கு வந்து ஜிபே பண்ணுவாங்களே அந்த வீடியோங்க மறக்கவே மாட்டேங்க. ப்ரோ அவர் சொல்ற மாதிரி என்ன ப்ரோ 1 ஹவர் பேசுறாரு. ரொம்ப நாளா வந்து இவ்வளவு ஃபாலோ பண்ணி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க என்ன கேட்கறதுனாலதான் ப்ரோ திரும்ப பேசிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, எனக்குமே டெய்லி வந்து 10 மணிக்கு தூங்கணும் 11 மணிக்கு தூங்கணும்னா தோணாதா? இது ஒரு நைட் டியூட்டி மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. வாட்ச் பண்ணி எப்படி நைட் டியூட்டி போயிடறானோ அந்த மாதிரி நான் சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி இது வந்து காசுக்காகவோ இல்ல யூடியூப்ல போட்டுக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, இவ்வளவு பேர் கேக்குறீங்க, நம்ம மதிக்கிறீங்க கேக்குறீங்க அப்படின்றதுனாலதான் அது பேசுறது. அதெல்லாம் இல்லைங்க, எவ்வளவோ கவலை இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் கால் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அதுதான். எவ்வளவோ கவலை இருக்கும், எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம். எதுவும் அப்படியே டைம் பாஸ் பத்தி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசு அப்படியே இருக்குங்க. சீரியஸ் சொல்றேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, வெளிநாட்டுல இருக்கான்ல எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. துபாயில இருப்பாங்க, சிங்கப்பூர்ல இருந்து கேட்பாங்க. செம்ம டைம் பாஸுங்க. சீரியா சொல்றேன். உளுந்து சிரிப்பேன் நாங்களாம். அதுவும் சில வாக்குவாதம்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி போவோங்க. சீரியஸா செம்ம டைம் பாஸுங்க. சீரியஸா ரீசெண்டா ஸ்பேரோல பேசினாரு, அது கூட நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்பப்போ தனஞ்சயன் சார் அந்த மாதிரி இவரெல்லாம் வராரு இல்லைங்க, அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, மணி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2:15 ஆச்சு. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் ஐயப்பா. தேங்க்ஸ் கார்த்திக். ரொம்ப ரொம்ப